அனைவருக்கும் ஸ்டார் அகாடமியின் இனிய காலை வணக்கம். இது ஸ்டார் அகாடமியினுடைய 29வது சனிக்கிழமை ஜோதிட சிறப்புரை கூட்டம். தொடர்ந்து இந்த கூட்டத்துக்கு ஆதரவு கொடுத்து கொண்டிருக்கின்ற ஜோதிட அன்பர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு நம்முடைய சிறப்புரையினுடைய இந்த கூட்டத்தினுடைய தலைப்பு தசாபுத்தி விந்தைகள். பராசரர் சொல்லியிருக்கக்கூடிய 32 தசாபுத்திகள் குறித்து அதை பற்றிய சிறப்பு அம்சங்கள், குறிப்பாக விம்சோத்திர தசையினுடைய விந்தைகள், இதை பற்றியெல்லாம் இன்றைக்கு நம்முடைய சிறப்புரையாற்ற வந்திருக்கிறார் திரு வி சஞ்சித்குமார் அவர்கள். அவர்களை இந்த தளத்திற்கு வருக வருக என்று அன்போடு வரவேற்கின்றேன். பொதுவாக எப்படி ஆனந்தம், மகிழ்ச்சி, சந்தோஷம், குதூகலம் இதெல்லாம் மனித வாழ்க்கையில் நாம் எல்லாரும் எதிர்பார்க்கிற ஒன்றோ, நாம் எதிர்பார்க்கிறோமோ இல்லையோ, துன்பங்களும் துயரங்களும் இதே போன்று தவிர்க்க முடியாத ஒன்று. ஸோ பகவான் நமக்கு துன்பத்தையும் துயரத்தையும் கொடுக்கிறார் அப்படின்னா ஹி இஸ் நாட் ஏ வெஞ்சன்ஸ், நம்மை பழி தீர்ப்பதற்காக அல்ல, நாம் அடுத்த ஒரு பாய்ச்சலுக்கு நம்மளை தயார்படுத்துவதற்காக அல்லது நம்முடைய வாழ்க்கை முறையை நாம் செழுமைப்படுத்திக் கொள்வதற்காக தான். நம்மளை அவஸ்தைப்பட வைக்கிறதுக்காக அல்ல. பழி தீர்ப்பவரும் பகவான் அல்ல, கருணா கடாட்ச மூர்த்தி. ஸோ அப்போ நமக்கு வரக்கூடிய சிரமங்கள், துன்பங்கள், இந்த விஷயத்துக்கெல்லாம் அதனுடைய உள்ளார்ந்த நோக்கம் நம்மை ஒரு படி மேல் நோக்கி எடுத்து செல்வது அப்படிங்கிறது மட்டும்தான் இருக்கும். மியூட் பண்ணிருங்க மிஸ்டர் ஐயா பரமசிவம் ஐயா, மியூட் பண்ணுங்க. பரமசிவம் ஐயா மியூட் பண்ணுங்க. கூட்டம் துவங்கிருச்சு. ஸோ அந்த அடிப்படையில் நமக்கு பல விஷயங்கள் பகவான் உணர்த்துறதுக்காக சில நேரங்களில் சில இடையூறுகளும் துன்பங்களும் நல்ல மனிதர்கள்கிட்ட இருந்தோ அல்லது தவறான மனிதர்கள்கிட்ட இருந்தோ அல்லது மாறுபட்ட மனிதர்கள்கிட்ட இருந்தோ அல்லது வேடம் தரித்த மனிதர்கள்கிட்ட இருந்தோ பல கோணங்களில் வரலாம். ஸோ இது அத்தனையும் நாம் இந்த சமூகத்திலிருந்து கற்றுக்கொண்டு உள்வாங்கி கொண்டு நாம் நம்முடைய பயணத்தில் இறைவனுடைய துணை கொண்டு நாம் எந்த திசை வழி நோக்கி பயணப்படுகிறோமோ அந்த விஷயத்தில் தொடர்ந்து செல்வோமையானால் நமக்கு வெற்றி என்பது நிச்சயம். காதர்ந்த ஊசியும் கடை வழி வாராது கான் அப்படிங்கிற ஒரு சிறு வாக்கியம் நமக்கு ஒரு மிகப்பெரிய மகானை இந்த தேசத்துக்கு அள்ளி கொடுத்திருக்கு. பட்டினத்தார் ஒரு பரம்பொருளோடு ஐக்கியமானவர். சென்னை மாநகரில் தான், திருவொற்றியூரில் தான் ஆகியிருக்காங்க. ஸோ இப்படி அவருக்கு அந்த துன்பம்ங்கிற ஒரு விஷயம் வராமலே இருந்திருந்தால் இன்றைக்கு பட்டினத்தார் என்ற ஒரு மகான் நமக்கு கிடைத்திருப்பாரா என்பது சந்தேகத்திற்குரிய விஷயம். அதனால் இறைவன் துன்பம் கொடுக்குறான், துயரம் கொடுக்குறான்னா நம்மளை இன்னொரு புது முயற்சிக்கு, அவரை புது பாய்ச்சலுக்கு நமக்கு ஏற்படுத்துகின்ற இந்த பின்னடைவு, இந்த புலி பதுங்குவது என்பது பாய்ச்சலுக்கான அர்த்தம் அப்படின்னு சொல்கிற மாதிரி நம்மளை ஒரு அடுத்த கட்ட பாய்ச்சலுக்கு தயார்படுத்துவதற்காகத்தான் இறைவன் நமக்கு ஏதேனும் ஒரு பின்னடைவையோ துன்பத்தையோ கொடுக்கிறார். இதை சாதாரண பொதுமக்களை விட ஜோதிடர்கள் அந்த விஷயங்களை கூர்ந்து நுண்மையாக கவனித்தோமானால் நம்மால் அதை உணர்ந்து கொள்ள முடியும். நம்ம எல்லாம் அதை உணரணும். அதுக்காக தான் இந்த ஒரு விஷயத்தை சொல்கிறேன். ஸோ அந்த அடிப்படையில் நம்ம இன்றைக்கு நம்முடைய சிறப்புரையாற்ற வந்திருக்கக்கூடிய மதிப்பிற்குரிய ஜோதிடர் அல்ல, ஜோதிட ஆய்வாளர் திரு சஞ்சித்குமார். அவரை பார்க்கும்போது எனக்கு மகிழ்ச்சியாகவும் பெருமிதமாகவும் இருக்கு. ஜோதிட உலகம் வெறும் வியாபார சந்தையாக மட்டுமில்லாமல் இது ஒரு பரந்துபட்ட ஒரு ஆய்வுக்குரிய விஷயமாகவும் மாறும். நல்லவர்கள் கைகளில் இது காலம் காலமாக இருந்து வந்த விஷயம். இந்த கலியனுடைய விபரீதத்தில் தவறான விஷயங்களுக்கு போய்விடாமல் நல்லவர்கள் கைகளில் நிச்சயம் இது போகும் என்பதற்கு சஞ்சித்குமார் எனக்கு ஒரு உதாரணமாக தென்பட்டார். பெரிய பரிச்சயம் இல்லை. அவரை எனக்கு அறிமுகப்படுத்திய ஆனந்த நிலையம் சிவசிதம்பரம் ஐயா அவர்களை இந்த நேரத்தில் நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன். அவருக்கும் இந்த சந்தர்ப்பத்தில் நன்றி சொல்லிக்கிறேன். அவர்
அவருடைய வயசு பார்த்தீங்கன்னா 27 வயசு 11 மாதம். ஜனவரி வந்தால் 28 வயசு பூர்த்தி ஆக போகுது. ஸோ வயசில் சின்னவர். நாம் எல்லாரும் குறைஞ்சபட்சம் இங்கே இருக்கிறவங்கள குறைஞ்ச ஒரு என்னுடைய கிளைண்ட் தொடர்ந்து ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, சாரி. அதாவது ஸ்டார் அகாடமியுடைய ஸ்லோகம் பார்த்தீங்கன்னா லேர்ன் டீச் லேர்ன். ஜோதிட சம்பந்தமாக கற்றுக்கொள்ள வேண்டும், கற்றுக் கொடுக்க வேண்டும், கற்றுக்கொள்ள வேண்டும். இதுக்கு காலம் வரையறை உண்டானா இல்லவே இல்லை. குழந்தையிலிருந்து நாம் ஒவ்வொரு விஷயத்தையும் சமூகத்திலிருந்து கற்றுக்கிறோம். கற்றுக்கொண்ட விஷயங்களை அடுத்தவர்களுக்கு சொல்லியும் கொடுக்கணும், திரும்பவும் மீண்டும் கற்றுக்கொள்கிறோம். இது சின்னவங்ககிட்ட இருந்து கற்றுக்கலாமா, பெரியவங்ககிட்ட இருந்து கற்றுக்கலாமா, வயசில் மூத்தவங்க தானே இதில் நிபுணத்துவமாக இருப்பாங்க, இவங்க தானே அனுபவசாலியாக இருப்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. ஆமையிடம் இருந்து நம்முடைய யோக முறைகளை நாம் கற்றுக்கொள்கிறோம். இப்படி மகான்கள் பார்க்கும் ஒவ்வொரு பொருளுமே நமக்கு பாடம். அதற்காகத்தான் இறைவன் இத்தனையும் படைச்சிருக்கலாம். மனிதனை மட்டும் படைக்கணும்னு நினைச்சிருந்தா செடி கொடிகள் அந்த மற்ற ஜீவராசிகள் தாவரங்கள் இதெல்லாம் தேவையில்லையே. நமக்கு தேவையான உணவை கொடுப்பதற்காக மட்டுமே பிற தாவர வகைகளை படைத்தார்னு எடுத்துக்கொள்ள முடியாது. நாம் படைக்கப்பட்ட ஒவ்வொரு விஷயங்கள்லேருந்து பாடங்களை எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையில் இன்றைக்கு நம்முடைய சிறப்புரையாற்ற வந்திருக்கக்கூடிய திரு சஞ்சித் அவர்கள் வயதில் இளையவராக இருந்தாலும் ஜோதிடத்துறைக்கு நிச்சயம் ஒரு பொக்கிஷமாக கிடைப்பார் என்பது என்னுடைய அவரோடு பேசிய அளவில் என்னுடைய தனிப்பட்ட கருத்து. அநேகமாக நாம் எல்லாருமே இந்த கூட்டம் நிறைவில் அப்படி ஒரு முடிவுக்கு வருவோம். இது சம்பந்தமாக அதான் சொல்லிட்டேன், அவர் ஜோதிடர் கிடையாது, ஜோதிட ஆய்வாளர். நம்ம மீனம் மணி பட்டாச்சாரியாவுடைய ஹரி ஜோதிட வித்யாலயத்தில் ஜோதிடம் பயின்றவர். அவருடைய தசாபுத்தி அவருக்கு சாதகமாக இல்லாத காரணத்தினால என்னுடைய கேமரா கொஞ்சம் அப்பப்போ ஆஃப் ஆயிடுது, அதனால இந்த சின்ன இடையூறு. அவருடைய தசாபுத்தி அவருக்கு சாதகமாக இல்லாத காரணத்தினால ஸோ ஜோதிடர்களை பார்த்து ஜோதிடர்கள் இந்த தசாபுத்தி சம்மந்தமாக அவருக்கு சொன்ன பலன்கள், அவருக்கு ஏற்படுத்திய வியப்பு அவரை இந்த ஆய்வுக்கு உட்படுத்தியிருக்கு. அதுதான் நான் ஆரம்பிக்கும் போது சொன்னேன், நமக்கு கிடைக்கக்கூடிய துன்பங்கள் துயரங்களும் நம்ம இன்னொரு பாய்ச்சலுக்கு கொண்டு போகுன்றது. ஸோ சஞ்சித்துக்கும் அனுபவத்தில் அதுதான் நடந்திருக்கு. அந்த அளவில் அவர் இன்றைக்கு தசாபுத்தி சம்பந்தமாகவும் இன்றைக்கு நடைமுறையிலேயே பராசர மகரிஷி சொன்ன பல ஜோதிட விஷயங்கள் நடைமுறையில் நாம் கொண்டு வராமல் பல தசாபுத்திகள் இருக்கணும். அவர் 32 தசாபுத்திகள் சொல்லியிருக்காங்க. வெறும் விம்சோத்திரி தசாபுத்தி தான் மட்டும் போதுன்னா அதை மட்டுமே அவர் சொல்லியிருக்கலாம். 32 சொல்லியிருக்காங்கன்னா அதுக்கும் காரண காரியங்கள் இருக்கும். ஸோ அதை பற்றி நம்ம சஞ்சித் தொடர்ந்து ஆய்வு பண்ணிட்டு இருக்கார். அதை பற்றி நிறைய விஷயங்கள் அவர் பொக்கிஷம் மாதிரி வச்சிட்டு இருக்கார். 2022 பிப்ரவரி அல்லது மார்ச் மாத வாக்கில் இப்படி இந்த 32 தசாபுத்திக்குமே தனித்தனியாக புத்தகத்தை நம்முடைய ஆனந்த நிலையம் சிதம்பரம் ஐயா வெளியிட இருக்கிறாங்க. சஞ்சித் அவங்க எழுதின அந்த தசாபுத்தி புத்தகங்கள். ஸோ ஒரு அருமையானது ஒரு கூட்டம், அருமையானது ஒரு சிறப்புரை. நாம் எல்லாரும் ஜோதிடத்துறையில் இருக்கக்கூடிய எல்லோரும் இதை பயன்படுத்திக்கும். இதில் இருக்கக்கூடிய சந்தேகங்கள், இந்த சிறப்புரையை ஒட்டி வரக்கூடிய சந்தேகங்களை இந்த நிகழ்ச்சியோட நிறைவில் கொஸ்டின் செஷனில் நம்ம அவர்கிட்ட கேட்டுக்கலாம். 8 ஆண்டு காலமாக இந்த ஜோதிடத்துறையில் அவர் ஆர்வமாகவும் இந்த ஆய்வுக்கும் இருக்கார். பேசிக்கலி அவர் ஒரு டிப்ளமா இன் ஏசி மெக்கானிக். ஸோ ஒரு அறையை குளிர்விக்கக்கூடிய விஷயத்தை விட்டுட்டு இன்றைக்கு ஜோதிட மாந்தர்கள் ஜோதிட அன்பர்களுடைய மனசை குளிர்விக்க வந்திருக்கார். மிக்க நன்றி. பூர்வீகம் அவருக்கு மாயவரம், இருந்தாலும் சென்னையில் இருக்கிறார். மிக்க நன்றி சஞ்சித். உங்களை வரவேற்கிறதுல ஸ்டார் அகாடமி மிகுந்த பெருமிதம் கொள்கிறது. மேடை உங்களிடம் ஒப்படைக்கிறோம். நன்றி, வணக்கம். ஆரம்பிக்கலாம். நீங்க பேரன்பு கொண்டு பிரேயரோட ஆரம்பிச்சிருங்க. புரியலங்கய்யா. பிரேயரோட ஆரம்பிச்சிருங்க. ரைட், பிரேயர் நான் சொல்லிடுறேன்.
பூத்தவளே புவனம் 14ஐயும் பூத்த வண்ணம் காத்தவளே பின் கறந்தவளே கரைகண்டனுக்கு மூத்தவளே என்றும் மூவா முகுந்தற்கு இளையவளே மாத்தவளே உன்னையன்றி மற்றோர் தெய்வம் வந்திப்பதே. நன்றி, வணக்கம். நிகழ்ச்சி ஆரம்பி. சரி, பேரன்பு கொண்டு நான் நேசிக்கின்ற எனது ஜோதிட உறவுகளுக்கும் எனது ஆசான் KS மீனம் மணி பட்டாச்சாரியர் அவர்களுக்கும் ஸ்டார் அகாடமி நிறுவனர் எல்லார் சீனிவாசன் ஐயா அவர்களுக்கும் ஆன்லைனில் இருக்கும் மாணவர்களுக்கும் இந்த வீடியோவில் இணைந்திருக்கும் உறவுகளுக்கும் அனைவருக்கும் எனது வணக்கமும் வாழ்த்துக்களும். ஜோதிடத்தில் எண்ணற்ற தகவல்கள் புதைந்திருக்கின்றன. அதில் பராசரர் மிருகத்து ஓரா என்னும் நூல்களில் 32 விதமான தசாபுத்தி முறைகளை குறிப்பிடுகிறார். அதில் இந்தியா முழுவதும் 9 நடைமுறையில் உள்ளன. மிச்சமுள்ள தசாபுத்திகள் யாராலும் பார்க்கப்படவில்லை, ஏனென்றால் அது பயனளிக்கவில்லை என்று எண்ணுகிறார்கள். என்னுடைய ஆராய்ச்சியின் அடிப்படையில் 32 விதமான தசாபுத்தி முறைகளும் தனி மனித வாழ்க்கையில் பங்கு வகிக்கின்றது. பராசரர் ஓரா என்னும் நூலில் 32 விதமான தசாபுத்தி முறைகளை குறிப்பிடுகிறார். அதில் 22 பொது தசாபுத்தி முறைகளும் 10 நிபந்தனை தசாபுத்தி முறைகளும் கூறப்பட்டிருக்கிறது. இதில் பொது தசாபுத்தி முறைகள் பொது தசாபுத்திகளை குறித்து பராசரர் எல்லா ஜாதகங்களுக்கும் பயன்படுத்தலாம். பொது தசாபுத்தி எல்லா ஜாதகங்களுக்கும் பயன்படுத்தலாம். 21 தசாபுத்தியும் எல்லா ஜாதகங்களுக்கும் பயன்படுத்தலாம். ஆனால் நிபந்தனை தசாபுத்தி முறைகள் 10 தசாபுத்தி முறைகள் உள்ளன. அந்த நிபந்தனை 10 தசாபுத்தி முறைகளும் குறிப்பிட்ட ஜாதக கட்டமைப்புக்குள் இருக்கும் பட்சத்தில் ஒரு ஜாதகத்தில் குறிப்பிட்ட கிரக நிலைகள் இருக்கும் பொழுது இந்த 10 தசாபுத்திகளை பயன்படுத்த வேண்டும் என பராசரர் குறிப்பிடுகிறார். அதில் விமச்சோத்ரி திசை மட்டுமே தென்னிந்தியாவில் முழுவதும் காணப்படுகிறது. என்றாலும் கூட இக்காலத்தில் நடைமுறையில் அஷ்டோத்ரி திசை, விமசோத்ரி திசை, யோகினி திசை ஆகியவை வழக்கத்தில் உள்ளன. வடநாட்டிலும் மும்பை போன்ற நகரங்களிலும் யோனி திசையை நடப்பில் உள்ளது. குஜராத், பஞ்சாப், சௌராஷ்டிரம், சிந்து முதலிய தேசங்களில் அஷ்டோத்ரி திசையே முக்கியமானதாக இருக்கின்றது. பராசரர் முனிவர் மகாதிசை என்று வழங்கப்படும் விமச்சோத்ரி திசை தென்னிந்தியாவில் மற்றும் பல இடங்களில் பரவலாக காணப்படுகிறது. இதை தவிர காலச்சக்கர திசையிலும் பல இடங்களில் பார்க்கப்படுகிறது. இதில் ஒவ்வொரு தசா பெயர்களையும் குறிப்பிடுகிற விரும்புகிறேன். ஐயா சொல்லுங்க ஐயா, இத எழுதிக்க சொல்றீங்களா? தசாபு வேணா மெதுவா சொல்றேன். எல்லாரும் குறிச்சிக்கிறவங்க அதை குறிச்சிக்கலாம். எழுதுற மாதிரி படிங்க ஐயா. சொல்லுங்க. பொது தசாபுத்தி முறைகள் 22. சொல்லிட்டு வாங்க ஐயா, அப்படியே சொல்லிட்டு வரலாம். பொது தசாபுத்தி முறைகள் 22. காலதசா 1, கால சக்கர திசா 2, சாரதிசா 3, சிரதிசா 4, யோக கர்த்தா திசா 5, கேந்திராதி திசா 6, தாரக திசா 7, மண்டூக திசா 8, சூழ திசா 9, திரிகோண திசா 10, திரிக் திசா 11, லக்ன திசா 12, பஞ்சோத்ரி திசா 13, யோகினி திசா 14, பிண்ட திசா
15, அம்சதசா 16, நிகர்சதசா 17, சந்திய தசா 18, 19, பாசக தசா 20, சக்கர தசா 21, மூலதசா 22. இது பொது தசா முறைகள். அடுத்தது நிபந்தனை தசா முறைகள் 10 குறிப்பிட்டிருக்கிறார். அதில் ஒன்றாவதாக விமச்சோத்திரி திசை, இரண்டாவது அஷ்டோத்திரி திசை, மூன்றாவது பஞ்சோத்திரி திசை எழுதிட்டாங்களா ஐயா? 4வது தசை நிபந்தனை தசால 4வது என்ன? நிபந்தனை திசையில 4வது வந்து பஞ்சோத்திரி திசா. அதுல இருந்து தொடருங்க. இடையில சொல்லுங்க ஐயா. பஞ்சோத்திரி திசை 5வதா வருது, 4வதா முன்னாடி வாட தோசை திசான்னு சொல்லிட்டு சொன்னாரு. புரியலங்க ஐயா? இடையில குறுக்கீடு வேண்டாம், கேட்கறதுனா கடைசியா கேட்டுக்கலாம். அவர் சொல்லி முடிக்கட்டும் ப்ளீஸ். நம்ம இது எல்லாம் தெளிவுமே கடைசியா கொஸ்டின் செஷன்லோட கேட்டுக்கலாம். அவங்க படிக்கிறத குறுக்கிட வேண்டாம். முதல்ல இருந்தே சொல்றேன் நான், முதல்ல இருந்தே சொல்றேன். நிபந்தனை தசா முதல்ல இருந்து சொல்லுங்க. முதல்ல இருந்து சொல்லுங்க. ஒன்று விமச்சோத்திரி தசா, இரண்டாவது அஷ்டோத்திரி தசா, மூன்றாவது சோடோச்சோத்திரி தசா, நான்காவது வாத சோத்திரி தசா, ஐந்தாவது பஞ்சோத்திரி தசா, ஆறாவது சதப்கீத தசா, ஏழாவது சதுர்த்ததிச சமதிசா, சதுர்த்தி சமதிசா, எட்டாவது சப்தி சமதசா, ஒன்பதாவது சஷ்டி யோனி தசா, பத்தாவது சஷ்டோத்ரி சமதசா. ஐயா எழுதிட்டாங்களா? நீங்க ப்ரொசீட் பண்ணலாம், கண்டினியூ பண்ணிக்கோங்க. நீங்க தொடரலாம் சஞ்சித். ஐயா ஆரம்பிச்சிருங்க. ஐயா ஆரம்பிச்சிருங்க. ஐயா வணக்கம், எல்லாத்துக்கும் வணக்கம். இப்ப இந்த திசைகள்லாம் இன்னைக்கு நடைமுறையில இல்ல. என்கிட்ட வந்து எப்படியும் வந்து பாத்தீங்கன்னா குறைஞ்சது வந்து 5000க்கும் மேற்பட்ட தமிழ் புத்தகங்கள் இருக்கு. இந்த எந்த புத்தகங்கள்லயும் இந்த திசா குறித்து விளக்கங்கள் எதிலுமே இல்லை, எந்த நூல்களிலுமே இல்லை, எந்த நூல்களிலுமே இல்லை. அதிகமா வந்து பாத்தீங்கன்னா விமச்சோத்திரி திசை மட்டுமே நடைமுறையில இருக்கு. ஏன்னா விமச்சோத்திரி திசை மட்டும்தான் பலன் கரெக்டா வருதுன்னு எல்லாம் நினைக்கிறீங்க. ஆனா இந்த 32 விதமான தசாபுத்தி முறைகளும் சரியாதான் இருக்குது. இந்த 32 விதமான தசாபுத்தி முறைகளை பராசரர் எது குறிப்பிட்டிருக்காரு அப்படின்னா, ஒவ்வொரு தசாபுத்தி முறைகளும் இப்ப ஒரு பொதுவா உங்களுக்கு நிபந்தனை தசாபுத்தின்னு எடுத்துப்போம், விமச்சோத்திரி திசையை எடுத்துக்கணும். இப்ப இந்த விமச்சோத்திரி திசையில நிபந்தனை திசைக்கு ஒரு குறிப்பிட்ட கிரகங்கள் அமைப்பில் இருக்கும்போது விமச்சோத்திரி திசை பார்க்கணும். அந்த நிபந்தனை திசைக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா வேறு குறிப்பிட்ட கிரக நிலை இருக்கும்போது அஷ்டோத்திரி திசை பார்க்கணும் அப்படின்ற லைனா ஆர்டர் வைஸா இருக்கு. ஆனா இன்றைக்கு எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா அப்படி பாக்குறது இல்லை. ஒரு ஒன்லி விமச்சோத்திரி திசை, அந்த திசையில வந்து பலன் எடுத்தா சரியா வரும் அப்படின்னு எல்லாம் கருதுறாங்க. ஆனா என்னுடைய ஆராய்ச்சியின் அடிப்படையில் விமச்சோத்திரி திசை பலன் அளிக்கவே இல்லை. அது குறிப்பிட்ட கிரக நிலையில் உள்ள நபர்களுக்கு மட்டுமே அந்த தசாபுத்தி பலன் தருகிறது. மிற்ற யாருக்குமே என்னுடைய நண்பர்கள், என் கூட பழகிற மொத்த பேருக்கும் நான் ஜாதகம் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அப்படி ஜாதகம் பார்க்கும் பொழுது இந்த தசாபுத்திகளை குறித்து நான் ஆய்வுக்கு எடுத்து பார்த்த பொழுது இந்த 32 தசாபுத்தி முறைகளும் வேலை செய்யுது, விமச்சோத்திரி திசையும் வேலை செய்யுது. ஆனா எல்லா ஜாதகங்களுக்கும் அது பயன்படல. இதை குறித்து இந்த ஆய்வில் இருக்கும் அனைவரும் இதை வந்து நீங்க ஆய்வுக்கு எடுத்துக்கணும். நான் சொன்னதை நீங்க எல்லாம் ஆய்வுக்கு எடுத்து பார்க்கணும். ஏன்னா நீங்க சொல்றதுல பலன் மிஸ் ஆகுது அப்படின்னா பலன் எதனால மிஸ் ஆகுது? தசாநாதன் ரொம்ப முக்கியம். ஒரு ஓட்டுநர் தான் ரொம்ப வந்து நமக்கு வந்து ரொம்ப முக்கியம்.
அப்ப அந்த தசாநாதனுடைய கால்குலேஷன் எப்படி எடுக்கணும்ன்றத பராசரர் குறிப்பிட்டு போயிருக்காரு. ஆனா அது இன்னைக்கு எந்த புத்தகத்திலுமே இல்லை. நான் தேடி 5000 பேர்பட்ட புத்தகங்களிலுமே இல்லை. இங்கிலீஷ் மூல நூல்கள்ல குறிப்பிட்டிருக்காங்க இதெல்லாம். தமிழ் மூல நூல்கள்ல இதெல்லாம் இல்லை, இதெல்லாம் எடுத்துட்டாங்க. இப்ப இதை குறித்து ஒவ்வொரு தசாபுத்தி முறைகளுக்கும் உதாரண ஜாதகங்களுடன் விரைவில் மார்ச் ஏப்ரல் மாசத்தில் இந்த புத்தகங்கள் உதாரண ஜாதகங்களுடன் வெளியிடுவேன் நான். இது கிடைக்கும் இடம் ஆனந்த நிலையம். ஐயா சிதம்பரம் அவர்களிடம் இந்த புத்தகம் கிடைக்கும். வேறு தசாபுத்தியை குறித்து இன்றைக்கு நடைமுறையில் உள்ள விமர்சோத்திர திசை எப்படி பலன் காண்பது என்பதை பார்ப்போம். ஐயா நல்ல சத்தியச்சாரியம் கூறும் ஜனனகால திசை. சத்தியச்சாரியம் என்ற கிரந்தத்தில் சொல்லப்பட்டுள்ள ஒரு சில விசேஷ குறிப்புகள் ஜோதிடர்களுக்கு அறிவிக்க விரும்புகிறேன். ஒருவருடைய ஜாதகத்தில் ஜென்ம லக்னம், சந்திர லக்னம் என்று 2 லக்னங்கள் உண்டு. சந்திர லக்னம் என்பது சந்திரன் இருக்கும் ராசியாகும். ஜென்ம லக்னம் என்பது பிறந்த நேரத்தின் ராசியாகும். ஒருவருக்கு ஜனன காலத்தில் எந்த திசை ஆரம்பம் என்பதை கணிப்பதற்கு பொதுவாக ஜாதகர் பிறந்த நட்சத்திரத்தை அடிப்படையாக கொள்வது வழக்கம். பிறந்த நட்சத்திரம் என்பது ஜென்ம நட்சத்திரம் எனப்படும். ஜென்ம நட்சத்திரம் எதுவோ அதில்தான் சந்திரன் சந்தரிப்பார். அந்த ஜென்ம நட்சத்திரக்குரிய ராசியே ஜென்ம ராசி என்றும் சந்திர லக்னம் என்று கூறப்படும். பொதுவாக இந்த ராசிக்குள் அடங்கும் 2.25 நட்சத்திரத்திற்குள் ஜாதகர் எந்த நட்சத்திரத்தில் எந்த பாதத்தில் பிறக்கிறாரோ அதற்கு ஏற்றவாறு ஜனன காலத்தில் குறிப்பிட்ட திசையில் கர்ப்பசித்தம் இத்தனை வருடங்கள், மாதங்கள், நாட்கள் என கணக்கிடப்படும். 27 நட்சத்திரத்திற்கு நாயகர்கள் என்று உண்டு. அஸ்வினி, மகம், மூலம் 3க்கும் கேது நாயகர் ஆவார். பரணி, பூரம், பூராடம் 3க்கும் சுக்கிரன் நாயகன் ஆவார். கிருத்திகை, உத்திரம், உத்திராடம் 3க்கும் சூரியன் நாயகன் ஆவார். ரோகிணி, அஸ்தம், திருவோணம் 3க்கும் சந்திரன் நாயகன் ஆவார். மிருகசீரிடம், சித்திரை, அவிட்டம் இம்மூன்றுக்கும் செவ்வாய் நாயகன் திசை ஆவார். திருவாதிரை, சுவாதி, சதயம் 3க்கும் ராகு நாயகன் ஆவார். புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி 3க்கும் குரு பகவான் நாயகன் ஆவார். பூசம், அனுஷம், உத்திரட்டாதிக்கு இம்மூன்றுக்கும் சனி நாயகன் ஆவார். ஆயில்யம், கேட்டை, ரேவதி 3க்கும் புதன் நாயகன் ஆவார். ஒரு ஜாதகர் எந்த நட்சத்திரத்தில் பிறக்கின்றாரோ அந்த நட்சத்திரத்தின் நாயகனது திசை ஜனன காலத்தில் கர்ப்பசித்தமாக அமையும். இதுவே ஊடுதிசா முறை எனப்படும். ஆனால் சத்தியச்சாரியம் என்ற கிரந்தத்தில் மற்றொரு முறை சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு ஜாதகத்தில் சந்திர லக்னம், ஜென்ம லக்னம் ஆகிய 2இல் எது அதிகம் வலுப்பெற்றிருக்கிறதோ அந்த லக்னத்தை அடிப்படையாக பலமாக கொள்ள வேண்டும் என்பது பலாபலன்கள் நிர்ணயிப்பதற்கு கூறப்பட்டுள்ள சிறப்பு விதியாகும். பொது விதி என்று கூட சொல்லலாம். ஒரு ஜாதகத்தில் ஜென்ம லக்னம் அதிகம் வலுப்பெற்றிருக்குமானால் அந்த லக்ன ராசிக்குரிய 2.25 நட்சத்திரங்களில் எந்த ஒரு நட்சத்திரத்தில் எந்த ஒரு பாதத்தில் ஜாதகர் பிறந்தார் என்பதை பார்த்து அந்த நட்சத்திரத்தின் நாயகனின் திசையை அறிந்து அதில் கர்ப்பசித்தத்தை கண்டுகொள்ள வேண்டும் என்று அந்த கிரகத்தின் திசையை தொடர்ந்து அதிர்ஷ்ட கிரகத்தின் திசையை தொடர வேண்டும் என்றும் சத்தியசாரியம் என்ற கிரந்தம் விசேஷமாக எடுத்து கூறுகிறது. உதாரணமாக ஒருவர் மகர லக்னத்தில் பிறந்தார் என்று வைத்துக் கொள்வோம். மகர லக்னத்திற்குரிய சனி துலாத்தில் உச்சம் பெற்று லக்னத்தில் செவ்வாய் வலுப்பெற்று மற்ற கிரகங்களும் லக்னத்தை சுபநோக்குடன் பார்த்து லக்னத்துக்கு பலம் கூட்டுமானால் அந்த மகர லக்னமே, அதாவது ஜென்ம லக்னமே ஜாதகருக்கு முக்கியத்துவம் உடையதாக அமையும்.
ஒருவர் கன்னியா ராசி என்று வைத்துக் கொள்வோம். அந்த ராசியில் சந்திரன் இருப்பதால் அது சந்திர லக்னம் ஆகும். இந்த சந்திர லக்னத்தின் அதிபதி புதன் லக்னத்தில் உச்சம் பெற்றிருந்தாலும் 10ஆம் இடமாகிய மீனத்தில் ஆட்சி பெற்றிருந்தாலும் அதிக வலு பெற்றவராவார். இந்த லக்னத்திற்கு பாக்கியாதிபதியாகிய சுக்கிரன் 10ஆம் இடமாகிய மிதுனத்தில் புதனுடன் கூடியிருந்தால் சந்திர லக்னாதிபதிக்கு பலம் கூட்டும். அல்லது அந்த சுக்கிரன் மீனத்தில் உச்சம் பெற்று கன்னியா ராசியை பார்க்கும் பொழுது இவ்வகையிலும் கன்னியா ராசிக்கு பலம் கூடும். இப்படி இரத நிலைகளில் இந்த சந்திர லக்னத்துக்கு பலம் கூடுமானால் அந்த ஜாதகர் சந்திர லக்னத்தை முக்கியமாக கொள்ள வேண்டும். அந்த சந்திர லக்னத்தில் அஸ்த நட்சத்திரத்தில் ஒருவர் ஜனித்தார் என்றால் அவருடைய நட்சத்திரனின் நாயகன் சந்திரன் திசையில் கர்ப்பசித்தத்தை கணக்க வேண்டும். மாறாக ஜென்ம லக்னம் பலம் பெற்றிருக்குமானால், உதாரணத்தில் சொன்னபடி அது மகரம் ஆகுமானால், அந்த மகரத்தில் அவிட்ட நட்சத்திரத்தில் முதல் பாதத்தில் பிறந்தார் என்றால் அந்த நட்சத்திரத்தின் நாயகனின் திசை ஆரம்ப திசையாக கொண்டு ஜனன நேரத்தின் போது அந்த நட்சத்திரத்தின் செல்லும் நாளிகையை கண்டு மொத்த ஆண்டுகளாகிய 7 வருஷங்களில் கர்ப்ப செல்லு போக மீதி உள்ள ஆண்டுகள் கர்ப்பசித்தமாக கொள்ள வேண்டும். இவ்வாறு 2 வகையிலும் ஒன்றை சீர்தூக்கி பார்த்து ஜனனகால ஆரம்ப திசையை கண்டுபிடிப்பதனால் பல முக்கிய விளைவுகள் அறிந்து கொள்ள வாய்ப்பு உண்டாகும். பலமற்ற சந்திர லக்னத்தை கொண்டு அந்த நட்சத்திரத்தின் அடிப்படையில் ஜனனகால இருப்பு திசையை கணித்தல். அது இவ்வாறு 2 வகையிலும் ஒன்று சீர்தூக்கி பார்த்து ஜனனகால ஆரம்ப திசையினை கண்டுபிடிப்பதனால் பல முக்கியமான விளைவுகள் அறிந்து கொள்ள வாய்ப்புண்டு. பலமற்ற சந்திர லக்னத்தை கொண்டு அந்த நட்சத்திரத்தின் அடிப்படையில் ஜனனகால இருப்பு திசையை கணித்தால் அது எப்படி சரியாக முடியும் என்று சத்யாச்சாரியரம் ஆணித்தரமாக கேள்வி எழுப்புகிறது. சிந்திக்கக்கூடியதும் வரவேற்கக்கூடியதுமான இந்த கருத்து போற்றத்தக்க ஒன்று என்பதில் சிறிதும் சந்தேகமில்லை. ஆரம்ப திசை ஐயா சொல்லுங்க ஐயா, அடுத்தது இதெல்லாம் கொஞ்சம் குறிச்சி சொன்னா நல்லா இருக்கும். நீங்க பேசிட்டே வாங்க, தேவைப்படும் குறிச்சுக்கோங்க. ஏதாவதுன்னா அவங்க மெசேஜ் போடுவாங்க, நான் சொல்றேன். சரிங்க ஐயா. ஆரம்ப திசை ஜென்ம திசை என்றும், 2வது திசை சம்பத் திசை என்றும், 3வது திசை விபத்து திசை என்றும், 4வது திசையை சேம திசை என்றும், 5வது திசையை பிரத்யங்க திசை என்றும், 6வது திசையை சாதக திசை என்றும், 7வது திசையை வாதக திசை என்றும், 8வது திசையை மைத்திர திசை என்றும், 9வது திசையை பரம மைத்திர திசை என்றும் கொள்ள வேண்டும் என சத்யாச்சாரியம் வலியுறுத்துகிறது. 2, 4, 6, 8 ஆகிய திசைகள் ஜாதகர்களுக்கு விசேஷமான சுப பலன்கள் தரும் என்றும், 1, 9 திசைகள் மத்திம பலன்கள் தரும் என்றும், 3, 5, 7வது திசைகள் துக்கத்தை தரும் திசைகள் என்றும் இதிலிருந்து தெரிந்து கொள்ள வேண்டும். 2, 4, 6, 8வது நட்சத்திரங்களின் திரிகோணங்கள் உத்தம பலன் என்றும், அவற்றின் கேந்திர ஸ்தானங்கள் மத்திம பலன் என்றும், அவற்றின் 6, 8, 12 ஸ்தானங்கள் அற்ப பலன் என்றும் சொல்லப்பட்டுள்ளது. திரிகோண ராசிகளில் இருந்தாலும் சுபகிரகங்களின் ஆதிபத்தியத்தை பெற்றாலும் சுப நட்சத்திரங்கள் இயற்கையாகவே சுப பலம் உள்ளதால் அதிக சுப பலம் உள்ளவை ஆகிவிடும் என்று இப்படி ஒரு கணக்கு தரப்பட்டுள்ளது. திரிகோண ராசியில் இருந்தாலும் சுபகிரகங்களின் ஆதிபத்தியை பெற்றிருந்தாலும் சுப நட்சத்திரங்கள் இயற்கையாகவே சுப பலம் உள்ளதால் அதிக பலம் உள்ளவை ஆகிவிடும் என்றும் இப்படி ஒரு கணக்கு தரப்பட்டுகிறது.
அதிகம் உள்ள சுப நட்சத்திரங்களில் சுப கிரகங்கள் சஞ்சரிக்குமானால் அந்த கிரகங்களின் திசைகள் விசேஷ பலன் தரும் என்றும், அந்த சுப நட்சத்திரங்களில் சுப கிரகங்கள் சஞ்சரிக்கும் போது அந்த திசை நடக்குமானால் அதிக சுப பலன்கள் உண்டாக்கும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. சுபகிரகங்கள் என்றாலும் அவை ஜென்ம நட்சத்திரத்திலிருந்து 3, 5, 7 ஆகிய நட்சத்திரங்களில் சஞ்சாரம் செய்யும் காலத்தில் அவர்களின் திசை நடக்குமானால் சுபபலன்கள் உண்டாக இடம்பெறாது என்றும் அறிய வேண்டும். சுபகிரகங்கள் என்றாலும் அவை ஜென்ம நட்சத்திரத்திலிருந்து 3, 5, 7 ஆகிய நட்சத்திரங்களில் சஞ்சாரம் செய்யும் காலத்தில் அவர்களின் திசை நடக்குமானால் சுபபலன்கள் உண்டாக்க இடமிராது என்று அறிய வேண்டும். பாவகிரகங்கள் ஜென்ம நட்சத்திரத்திலிருந்து 1, 2, 4, 6, 8, 9 ஆகிய நட்சத்திரங்களில் சஞ்சரிக்கும் போது அவர்களின் திசை நடக்குமானால் அசுப பலன்கள் அதிக உண்டாக்காது என்பதை உணர வேண்டும். அடுத்து எந்த புக்? ஐயா, அதே போல அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா, ஒரு திசையை குறித்து நம்ம பேசுவோம். ஒரு தசாநாதன், இப்ப பொதுவா எப்படி உங்களுக்கு சொல்றது, இப்போ ஒரு விமச்சோத்திரி திசை நடக்குது. இப்ப அந்த விமச்சோத்திரி திசை நடக்கும் பட்சத்தில் விமச்சோத்திர திசை இப்ப நடக்குது. அப்ப அந்த திசையில லக்னத்திற்கு 1, 5, 9 இந்த ஸ்தானங்களில் உன்னத பலன்களும் 3, 6, 8, 12களில் அசுப பலன்களும் பல நூல்களில் சொல்லப்பட்டுள்ளது. ஆனால் என்னுடைய ஆராய்ச்சியின் அடிப்படையில் திசாநாதனுக்கு 5, 9 இடங்களில் இருக்கும் கிரகங்கள் நட்பு கிரகங்கள் என கொள்ளப்படுகிறது. அந்த கிரகங்கள் திசை நடத்தும் புத்தி காலங்களில் சுப பலன்கள் தான் கொடுப்பார்கள். அசுப கிரகங்களாக இருந்தாலும், லக்னத்திற்கு அசுப கிரகங்களாக இருந்தாலும் சுப பலன்கள் தான் கொடுப்பார்கள் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. உதாரணமாக ரிஷப லக்னம் என்று வைத்துக் கொள்வோம். அந்த லக்னத்திற்கு சந்திரன் வந்து பாவி, சிற லக்னத்துக்கு 3, 8 மாரகஸ்தானம் சொல்லப்பட்டிருக்கிறது. ரிஷப லக்னத்திற்கு 2ஆம் இடத்தில் சந்திரன், சந்திரனுக்கு 7ஆம் இடத்தில் குரு சூரியன், 8ஆம் இடத்தில் செவ்வாய் புதன் சுக்கிரன், 9ஆம் இடத்தில் சனி, 10ஆம் இடத்தில் கேது. ஒரு திசாநாதனுக்கு 5, 9 இடங்களில் இருக்கும் கிரகங்கள் நட்பு கிரகங்கள் என கொள்ள வேண்டும். திசாநாதனுக்கு 3, 6, 8, 12 இடங்களில் லக்னத்திற்கு சுபகிரகங்களாக இருந்தாலும் கூட அவர்கள் அந்த ஸ்தானங்களில் தவிர்த்து 3, 6, 8, 12களில் இருந்தால் அவர்களுக்கு அசுப பலன்கள் தான் நடைபெறும் என்றும் ஒரு விசேஷமான செய்தி சத்தியாச்சாரியம் வலியுறுத்தி கூறுகிறது. அதே போல பொதுவா ஒண்ணு புரிஞ்சுக்கணும், லக்னத்துக்கு மட்டும்தான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மறைவு ஸ்தானங்கள்னு சொல்லப்பட்டிருக்கு. 3, 6, 8, 12 எல்லாமே லக்னத்துக்கு தான் மறைவு ஸ்தானங்களை தவிர்த்து மற்ற இடங்களுக்கு சொல்லப்படவில்லை. மறைவு ஸ்தானங்கள் மற்ற இடங்களுக்கு சொல்லப்படவில்லை. இப்ப 3, 6, 8, 12 வந்து பாத்தீங்கன்னா லக்னத்திற்கு மறைவிடங்கள், மற்ற கிரகங்களுக்கு மறைவிடங்கள் அல்ல. மற்ற இடங்களுக்குன்னா இப்ப தசாநாதனுக்கு இந்த கிரகங்கள் 3, 6, 8, 12 வச்சுப்போம். அவங்க தசாநாதனுக்கு 5, 9 இடங்களில் இருந்தால் விசேஷமான பலன்கள் நிகழும் என சத்தியாச்சாரியம் வலியுறுத்தி கூறுகிறது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தசாநாதன்
ஜோதிடத்தில் யோகக்காரன் திசை விதிகள். ஒவ்வொரு லக்னத்திற்கும் லக்னாதிபதி 5 குடைவன் 9 குடைவன் சேர்க்கை என்பது யோகங்களை தரும். இவர்களின் திசைகள் நடக்கும் பொழுது எப்படிப்பட்ட பலன்களை செய்வார்கள் என்பதை தெரிந்து கொள்ளவும். எந்த ஒரு கிரகமும் தனது திசையில் சுய புத்தியில் தனது பாவ அதிபதிக்கேற்ப நற்பலன்களோ தீய பலன்களோ கொடுப்பதில்லை என்பது பொதுவான கருத்தாகும். ஆனால் ராஜயோகத்தை தரும் கிரகங்களின் திசை நடக்கும் பொழுது திசாநாதனின் சுய புத்தியில் அந்த காலத்திலே யோக பலன்கள் கொடுக்க ஆயுதமாகிவிடும் என்பது கூறப்படுகிறது. இவ்வாறு ராஜயோகம் தரும் கிரகங்கள் திசையில் பாவ கிரகங்களின் புத்தி கூட கெடு பலன்களை அளிப்பதில்லை. திசாநாதனுக்குரிய யோக பலன்களை தொடர்ந்து அளிக்கும் வல்லமை உள்ளவர்களாகிறார்கள். அதனால் ராஜயோகத்தை அளிக்க வல்ல திசையில் சுயபுத்தியில் அதற்குண்டான அறிகுறிகள் வெளிப்பட்டுவிடும். ராஜயோகத்தை அளிக்க வல்ல கிரக திசையில் பாவிகளான புத்திநாதர்கள் தோஷத்தை ஏற்படுத்துவதில்லை. இதனால் திசாநாதனை மீறி புத்திநாதன் ஒன்றும் செய்துவிட முடியாது என்பது உண்மையாகிறது. பொதுவாக லக்னத்திற்கு 3, 6, 11 கூறியவர்கள் பாவி என்றும் தீமை அளிப்பவர் என்றும் கூறுவார். இவர்களின் திசா புத்தி கூட கெடுபலன்களை நடக்கும் என்பது விதி. ஆனால் ராஜயோகம் அளிக்க வல்ல கிரக திசையில் தடை வருவதில்லை. நற்பலன்கள் நடந்து வரும். ஆனால் மேல் உயர்வு பலன் விருத்தியாகாது. பொதுவாக லக்னத்திற்கு 3, 6, 11 கூறியவர்கள் பாவிகள் என்றும் தீமை அளிப்பவர்கள் என்றும் கூறுவார்கள். இவர்களின் திசாபுத்திகளில் கூட கெட்ட பலன்களே நடக்கும் என்பது விதி. ஆனால் ராஜயோகம் அளிக்க வல்ல கிரக திசையில் தடை வருவதில்லை. நற்பலன்கள் நடந்து வரும். ஆனால் மேலும் உயர் பலன்கள் விருத்தியாகாது. யோகக்கார கிரகங்களின் சம்பந்தப்பட்ட சுப கிரகங்களின் புத்தி காலங்களில் யோக பலன்கள் மென்மேலும் பெருகும். யோகக்கார கிரகங்களின் சம்பந்தப்பட்ட சுப கிரகங்களின் புத்தி காலங்களில் யோக பலன்கள் மென்மேலும் பெருகும். மாறாக யோகக்கார கிரகங்களின் சம்பந்தம் பெறாத சுப கிரகங்களின் புத்தி காலங்களில் யோக பலன்கள் விருத்தியாகுவதில்லை. மாறாக யோக கிரகங்களின் சம்பந்தம் பெறாத சுப கிரகங்களின் புத்தி காலங்களில் யோக பலன்கள் விருத்தியாவதில்லை. ஆனால் யோக பலன்களை கொடுப்பதும் இல்லை. முன்பு நடந்து வரும் பலன்களை தொடர்ந்து வரும். திரிகோணம் கேந்திரம் ஆகிய ஸ்தானங்களில் சுபகிரகங்கள் என்றும் இந்த பாவாதிபதிகளின் திசாபுத்தி காலங்களில் நற்பலன்களை நடக்கும் என்பது பொது விதியாகும். திரிகோணம் கேந்திரம் ஆகிய ஸ்தானங்களில் சுபபாவங்கள் என்றும் அந்த பாவக அதிபதிகளின் திசாபுத்தி காலங்களில் நற்பலன்களை நடக்கும் என்பது பொது விதியாகும். திரிகோண ஸ்தானம் என்றுக்கு ஒரு கிரகம் அதிபதியாக இருப்பின் அந்த கிரகத்தின் திசையில் நடக்க வேண்டிய நற்பலன்கள் யாவும் திரிகோணத்திற்கு அதிபதியான கிரக புத்தியில் நடக்கும். சான்றாக ரிஷப லக்னத்திற்கு 5 புதன் திசையில் 9 சனி புத்தியில் நடக்கும் காலத்தில் யோக பலன்கள் அளிக்கும். திரிகோணாதிபதிகள் கேந்திர கிரகங்களின் சம்பந்தம் இல்லாவிட்டாலும் ஏனைய திரிகோணாதிபதியின் புத்தியில் நற்பலன்கள் நடைபெறும். கேந்திராதிபதிக்கு 3, 6, 11 ஆதிபத்தியம் இல்லாத 3, 6 கேந்திரத்திற்கு 3, 6, 11 ஆதிபத்தியம் இல்லாத தன் திசை நடக்கும் பொழுது திரிகோணாதிபதியின் கிரக புத்தியிலும் நற்பலன்கள் நடக்கும் என்று உறுதியாக கூறலாம். பாவிகளின் திசையின் பொது விதிகள். ஒரு லக்னத்திற்கு பாவியான கிரகத்தின் திசை நடக்கும் பொழுது அந்த திசாநாதனின் சம்பந்தம் பெறாத சுபகரங்களின் புத்தி காலங்களிலும் பாவ பலன்கள் நடக்கும். ஒரு லக்னத்திற்கு பாவியான கிரகத்தின் திசை நடக்கும் பொழுது அந்த திசாநாதனின் சம்பந்தம் பெறாத சுப கிரகங்களின் புத்தி காலங்களிலும் பாவ பலன்கள் நடக்கும்.
பாவியான கெட்டகரங்கள் திசாநாதனின் சம்பந்தம் பெறாத சுபகரங்களின் புத்திகள் நடைபெறும் போது சுபபலன்கள் மட்டுமின்றி அசுப பலன்களும் கலந்தே நடக்கும். பாவியான திசாநாதனின் சம்பந்தம் இல்லாத யோகம் அளிக்க வல்ல கிரகங்களின் புத்திகள் நடக்கும்போது யோக பலன்கள் நடக்காது, மிக கொடிய பலன்களாகவே நடக்கும். ஒரு லக்னத்திற்கு மாறாக கிரகத்தின் திசை நடக்கும் போது அந்த மாரக கிரகத்தின் ஒரு லக்னத்திற்கு மாரக கிரகத்தின் உயிரிழக்கும் கண்டம் திசை நடக்கும் போது அந்த மாரக கிரகத்துடன் சுபமான புத்திநாதனுக்கு சம்பந்தம் ஏற்பட்டிருந்தால் அந்த கிரக புத்தியில் மாரகம் செய்ய மாட்டான். ஆனால் மாரக கிரகத்தின் திசை நடக்கும் பொழுது அந்த மாரக கிரகத்தின் பாவியான புத்திநாதனுக்கு சம்பந்தம் ஏற்பட்டு விட்டாலும் கூட அந்த கிரக புத்தியிலும் மாரகம் உண்டாக்க மாட்டான். ஒருவருக்கு மாரகஸ்தானங்களுக்குரிய திசை நடைமுறையில் இருக்கும் பொழுது அந்த திசை நடக்கும் கிரகத்திற்கு 9, 10 ஆகிய இடங்களில் இருக்கும் கிரகங்களின் புத்தி மற்றும் அந்தரங்களில் தீய பலன்கள் நடக்காது, யோக பலன்கள் நடக்கும். ஒருவருக்கு மாரகஸ்தானங்களாக கூறிய திசை நடைமுறையில் இருக்கும் பொழுது அந்த திசை நடத்தும் கிரகத்திற்கு 9, 10 ஆகிய இடங்களில் இருக்கும் கிரகங்களின் புத்தி மற்றும் அந்தரங்களில் தீய பலன்கள் நடக்காது, யோக பலன்கள் நடக்கும். ஒருவருக்கு நீச்சமடைந்தோ கிரகத்தின் திசை 3வது திசையாக வந்தால் மாரகம் ஏற்படும் என்பார். 5வது திசையாகவும் 5வதாக செவ்வாய் திசையும் 6வதாக குரு திசையும் அல்லது அஸ்தமனமான திசை 7வதாக சத்ரு திசை அல்லது ராகு திசை வந்தால் மாரகம் ஏற்படும். இந்த வரிசையில் உள்ள கிரகத்தின் திசையில் மாரகம் ஏற்பட்டாலும் அதற்கு ஒப்பான தொல்லைகள் ஏற்படவிட்டாலும் அதற்கு ஒப்பான தொல்லைகள் ஏற்படும். இவை தவிர சரராசியை லக்னமாக கொண்டவர்களுக்கு 2 7ஆம் இடங்களுக்குரிய கிரகங்களும் சிரராசியை லக்னமாக கொண்டவர்களுக்கு 3 8ஆம் இடத்துக்குரிய கிரகங்களும் உபயராசி லக்னமாக கொண்டவர்களுக்கு 7 11ஆம் இடத்துக்குரிய கிரகங்கள் மாரகாதிபதிகள் என்பார்கள். இந்த ஸ்தானமும் அந்த லக்னாதிபதிகளுக்கும் மாரகம் அளிப்பவர். அவர்களின் திசை நடைபெறும் பொழுது கொடிய பலன்களே நடக்கும். அத்துடன் அந்த ஸ்தானங்களில் வீட்டிற்கும் கிரகங்கள் கூட தன் நிலையில் கெட்டு மாரகாதிபதிக்குரிய இயல்பை அடைகின்றன. இந்நிலையில் இந்த கிரகங்களின் திசை நடைமுறைக்கு வந்தாலும் மாரகத்திற்கு ஒப்பான கண்டங்களே அளிப்பார். மாரகத்திற்கு ஒப்பான கண்டங்களே அளிப்பார். இது போன்ற அதே போன்று அஷ்டமாதிபதியான 8க்குரியவன் திசையும் சந்திரனுக்கு 8க்குரியவன் திசையும் கொடிய பலன்களை தரும் என்று கூறப்படுகிறது. இதில் ஒரு உபவிதி, அஷ்டமத்தில் இருப்பவன் லக்னத்தாருக்கு பாவியாக இருந்தால் அவன் நல்லவனாகிறான். அவன் திசையில் யோக பலன்கள் நடக்க வாய்ப்புண்டு. புதன் இதற்கு விதிவிலக்கானவன். அவன் ஒரு லக்னத்திற்கு பாவியாகவோ சுபனாகவோ இருந்தாலும் அவன் அஷ்டமத்தில் இருந்து திசை நடத்தினால் யோகங்கள் சேரும். ஒரு கிரகம் வலிமை இழந்து அல்லது பலம் குன்றியது என்றால் அந்த கிரகம் பகை நீச்சம் பெற்றிருந்தால் நைசிர்க்க கிரக பகை நீச்சம் பெற்றிருந்தால் நைசிர்க்க கிரக பலன் இல்லாத பலம் இழத்தல், பகைவர் பாவர்களின் பார்வைக்குட்பட்டிருந்தால், லக்னத்திற்கு 3, 6, 8, 12 ஆகிய ஒன்றில் நின்றிருந்தால் வலிமை பெறும் என்றும் கூறப்படுகிறது. வலிமை பெற்ற கிரகம் என்றால் ஆட்சி, உச்சம், ஸ்தான பலம், நட்பு, மூலத்திரிகோணம், கேந்திரம், கோணம், நைசிர்க்க பலம், நட்பு, சுபர் பார்வைக்கு உட்பட்டும் சுபர்களுடன் கூடியும் லக்னத்திற்கு சுபஸ்தானங்களை விட்டிருந்தும் ஆகியவை பலமுள்ளவை ஆகும். சுபபலன்களை அளிக்க வேண்டிய ஒரு கிரகம் சுபஸ்தானங்களில்
வலிமையுடன் விட்டிருந்து பாவி அல்லது பகை கிரகத்தின் பார்வைக்கு பெற்றிருக்குமானால் சுபபலன்கள் நடக்கும். ஒரு ஸ்தானத்திற்கு சுபரும் பாவியும் கூடியிருக்க கேந்திரத்தில் அவற்றிற்குரிய கிரகங்கள் அவர்களின் சுப வலு பெற்றிருந்த மற்ற கிரகத்திற்கு விரோதியாக இருப்பின் அவனை வென்று நற்பலன்களை தருவான். பொதுவாக லக்ன பாவத்தில் புதனும் குருவும், 4ஆம் இடத்தில் சந்திரனும் சுக்கிரனும், 7ஆம் இடத்தில் சனியும், 10ஆம் இடத்தில் சூரியனும் செவ்வாயும் விசேஷம் வலிமை பெற்றவர்கள். பொதுவாக லக்ன பாவத்தில் புதனும் குருவும், 4ஆம் பாவகத்தில் சந்திரனும் சுக்கிரனும், 7ஆம் இடத்தில் சனியும், 10ஆம் இடத்தில் சூரியனும் செவ்வாயும் விசேஷ வலிமை பெற்றவர்கள். இவர்கள் அந்த ஸ்தானங்கள் இருந்து நடத்தும் திசைகள் நன்மைகள் செய்யும். ஒரு பாவகிரகமாகி லக்னத்திற்கு ஸ்தான பலன்களில் இருந்திட ஆதிபத்திய பாவியாகிய 3, 6, 7, 8 இவர்கள் இருந்த போதிலும் அதே கிரகங்கள் சந்திர லக்னத்திற்கு யோகக்காரர்களாக இருப்பவர்களானால் அந்த பாவகிரக திசையில் நற்பலன்களையும் சுய புத்தியில் சுப அசுப பலன்களை செய்யும். சுபகிரகங்களான சந்திரன், குரு, சுக்கிரன், புதன் இவர்களுக்கு கேந்திராதிபத்தியம் 2 அல்லது கேந்திரத்திற்கு அதிபதி ஏற்படுமானால் அவர்கள் அசுபர்கள் ஆவார்கள். சுபகிரகங்களான சந்திரன், குரு, சுக்கிரன், புதன் இவர்களுக்கு கேந்திராதிபத்தியம் 2 அல்லது கேந்திரத்திற்கு அதிபதி ஏற்படுமானால் அவர்கள் அசுபர்கள் ஆவார்கள். நற்பலன்களை கொடுக்க மாட்டார்கள். இவர்களின் சுக்கிரன், குரு ஆகிய இருவருக்கும் அதிக தோஷம் ஏற்படும். புதனுக்கு தோஷம் அளவு குறைவு. கேந்திராதிபத்திய தோஷம் பெற்றவர்கள் 2, 7ஆம் இடங்களில் இருந்தாலோ பார்த்தாலோ மாரகத்திற்கான ஒப்பான கண்டங்களை தருவ வல்லவர்கள். கிரகங்களின் பலமும் திசா பலனும் பொது விதிகள். எந்த திசையிலும் ராஜயோகத்தை தரும் கிரகங்கள் புத்தி காலங்களிலும் யோகக்காரங்களான திசைகளிலும் யோகக்காரர்களான புத்திகளிலும் நடைபெற்றுவிடும். யோகக்காரர்களான கிரகங்களின் சம்பந்தம் பெற்றவர்கள் புத்தி காலங்களிலும் கூட பெரும்பாலும் நற்பலன்களே நடக்கும். ஒருவரின் ஜாதகத்தில் கிரகங்கள் வீட்டிற்கும் தன்மைக்கேற்ப அந்த கிரக திசையில் சுப அசுப பலன்கள் நடக்கும். ஜாதகருக்கு நன்மை அளிக்கும் கிரகமாக இருந்து அதுவே உச்சம் பெற்றிருக்குமானால் ஜாதகருக்கு உற்றார் உறவினர், நண்பர், சமுதாயத்தினர் போன்ற பல தரப்பினர் ஆதாரமாக உதவியாக கிடைக்கும். சகல பாக்கியங்களும் பெற்று மகிழ்ச்சியுடன் இருப்பார். இந்த திசை நடக்கும் கிரகம் ஆட்சி பெற்றாலும் மேற்கூறிய பலன்கள் நடக்கும். ஜாதகர் சுகமுடன் வாழும் பாக்கியத்தை பெறுவார். இந்த திசை நடத்தும் கிரகம் நட்பு வீட்டில் இருந்தால் ஜாதகருக்கு பெருமளவு யோகம் செய்யக்கூடியவன். ஆடை ஆபரணம் சேர்க்கை அளவுக்கு வாழ்க்கை நிலை, வீடு வாகன யோகங்கள் பெற்று திகழ்வார்கள். அதே நிலை கிரகம் சமப்பெற்று திசை நடத்தினால் ஜாதகருக்கு எந்த வகையிலும் தாழ்வை உண்டாக்க விடாது. அதே சுபகிரகங்களுடன் சேர்ந்துள்ள கிரகத்தின் திசை காலத்திலே நற்பலன்கள் நடக்கும். ஐயா வணக்கங்க ஐயா. சொல்லுங்க, தொடருங்க. என்னுடைய கருத்து நான் சொல்லி இங்க இதை பார்த்துட்டு பேசுங்க, உங்க மொபைலை பார்த்துட்டு பேசுங்க. கேக்குதா? கேக்குதுங்க ஐயா. பேசுறது உங்க மொபைலை பார்த்துட்டு பேசுங்க. ஓகே சொல்லுங்க. என்ன கருத்து சொல்ல வரேன்னா, ஒரு ஜாதகத்தில் திசை எப்படி எடுக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லாரும்
சந்திரன் நின்ற நட்சத்திரத்தை மையமாக வைத்து திசை எடுப்பார்கள். எல்லாரும் எடுப்பாங்க, அப்படிதான் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா சத்தியாச்சாரியம் என்ற கிரந்தத்தில் மற்றொரு முறை சொல்லப்பட்டிருக்கு சிறப்பு விதியா. அது என்னன்னா, லக்னத்தில் நின்ற நட்சத்திரத்தையும் நீ எடுத்து பார்க்கணும். இப்ப எப்படின்னா, பொதுவா ராசி நின்ற நட்சத்திரம் வலிமை இல்லாமல் இருந்தால் ஒருவேளை ஏதாவது ஒரு நட்சத்திரம் தான் வலிமையா இருக்கும். ஒன்று லக்னம் அல்லது ராசி, இந்த 2 நட்சத்திரங்கள் ஏதாவது ஒன்று வலிமையாக இருக்கும். அதில் லக்ன நட்சத்திரம் வலிமையாக இருந்தால் லக்ன நட்சத்திரத்தையும் அடிப்படையாக கொண்டு திசை எடுக்கலாம் என்று சத்தியாச்சாரியர் என்ற கிரந்தம் வலியுறுத்தி சொல்லுது. அப்ப இந்த அடிப்படையில நீங்க திசையை எடுத்து அந்த திசை ஜென்ம நட்சத்திரை ஜென்மத்தாரை என்றும், 2வது நட்சத்திர திசை சம்பத்தாரை என்றும், 3வது திசை விபத்து தாரை என்றும், 4வது திசை சேமதாரை என்றும், 5வது திசை பிரத்யேகதாரை என்றும், 6வது திசை சாதகதாரை என்றும், 7வது திசை வதை தாரை என்றும், 8வது திசை மைத்திரை தாரை என்றும், 9வது திசை பரம மைத்திரை தாரை என்றும் எடுத்துக்கொள்ள வேண்டும். இதில் 2, 4, 6, 8 இந்த காலங்களில் இந்த 2 ஜென்ம நட்சத்திரத்திற்கு 2வது நட்சத்திரம், 4வது நட்சத்திரம், 6வது நட்சத்திரம், 8வது நட்சத்திரம், 9வது நட்சத்திரம், இந்த நட்சத்திரங்களில் இருந்து 2, 4, 6, 8 இந்த திசைகள் நடக்கும் பொழுது ஜாதகருக்கு நல்ல பலன்கள் நடக்கும் என்றும் வலியுறுத்தி சொல்லுது. அதே இப்ப அந்த திசையிலிருந்து 3 ஒரு ஜென்ம நட்சத்திரத்திலிருந்து விபத்து தாரை 3வது நட்சத்திரமும், 5வது நட்சத்திரமும், 7வது நட்சத்திரமும் வரும் பொழுது, இப்ப ஜென்ம நட்சத்திரத்தை நீங்க இப்ப 2 வகையில பிரிச்சுக்கலாம். அந்த 2 வகையில பிரிக்கும் பொழுது லக்னத்தையும் மையமாக வச்சு கூட பிரிச்சுக்கலாம். அப்படி பிரிக்கும் பொழுது ஜென்மத்தாரை முதல் எத்தனை நட்சத்திரம் வலிமையா இருக்கும்? வீடியோ கட் ஆயிருக்கு சஞ்சித், வீடியோ ஆன் பண்ணிடுங்க. ஓகே, இங்க மொபைலை பார்த்தே பேசுங்க. சரிங்க சரிங்க ரைட், ஓகே. எப்படி என்றும் அந்த திசா அடிப்படையில் நம்ம பலன் எடுக்கலாம். இப்ப பொதுவா என்னுடைய லக்னம் பாத்தீங்கன்னா மிதுன லக்னம். மிதுன லக்னத்துக்கு என்னுடைய நட்சத்திரம் ஜென்ம நட்சத்திரம் பாத்தீங்கன்னா திருவாதிரை. என்னுடைய ஜென்ம நட்சத்திரம் வலிமையா இருக்கிறத நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஏன்னா குருவோட பார்வை சந்திரன், பௌர்ணமி சந்திரன் அங்கேயே உட்காராரு. அதன் அடிப்படையில் அந்த நட்சத்திர திசை எடுத்துறேன். இதுவே லக்னத்துல இப்ப உதாரணமாக மிதுன லக்னமா இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், ராசி உங்களுக்கு சிம்ம ராசியா வச்சுப்போம். சிம்ம ராசியில சந்திரன் நின்றாரு. இப்ப இதே மிதுன ராசியா எடுத்து வச்சுப்போம். மிதுன ராசியில பௌர்ணமி சந்திரன் இருந்து குரு பார்த்தால் அது மிதுன லக்னத்தையே நீங்க நட்சத்திரம் ஜென்மத்தாரை என்று கொள்ள வேணும்னு. அப்ப அந்த ஜென்மத்தாரையிலிருந்து தசாபுத்திகள் எடுத்துக்கலாம் அப்படின்னு அந்த கருத்துக்கள் சொல்லப்பட்டிருக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா திசாநாதர்கள் திசா காலங்களில் அவர்களுடைய வீட்டில் இருந்த பரல்கள், இப்ப பொதுவா ஒரு சனி திசை நடக்குது அப்படின்னு வச்சுப்போம். சனி திசையில அவர் அமர்ந்த பாவகம் அதில் பரல்கள் இல்லை என்றாலும் கூட அவருக்கு 5, 9 பாவகங்களில் பரல்கள் அதிகமாக இருந்தால் அந்த திசைகளும் யோக பலன்களை செய்யும் என்று சொல்லப்பட்டது. ஒருவேளை இப்ப உங்களுக்கு சனி திசையில் கேக்குதுங்களா ஐயா? சொல்லுங்க, நீங்க பேசிட்டே இருக்கலாம், கேக்குது. சனி திசையில் யோக பலன்கள் 3 என்னுடைய மொபைல் இதில் ஒவ்வொரு திசா பெயர்களை பொதுவா திசாநாதனுக்கு 5, 9களில் திசாநாதனுக்கு 5, 9களில் பரல்கள் குறைவாக இருந்தால்
திசா தீய பலன்களை கொடுக்கும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. திசாநாதனுக்கு 5-9களில் திசாநாதனுக்கு பரல்கள் இல்லை என்றாலும் பரவாயில்ல, 5-9களில் பரல்கள் அதிகமாக இருந்தால் அந்த திசையில் விசேஷமாக பலன்கள் காணப்படும் என்பது சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல ஒரு திசாநாதனுக்கு ஒன்று திசாநாதனை மையப்படுத்தி 5ல ஒரு கிரகம் 9ல ஒரு கிரகம் இருக்குதுன்னா அது எந்த லக்னத்துக்கு அசுப கிரகமாக இருந்தாலும் சரி, அந்த கிரகம் யோக பலன்களே செய்யும் என்று சொல்லப்பட்டிருக்கு. இப்ப பொதுவா சனிக்கு சூரியன் ஆகவே ஆகாது. அப்ப சனி இருக்கிற வீட்டிலிருந்து 5வது இடத்துலயோ 9வது இடத்துலயோ சூரியனும் அல்லது சந்திரனும் இருந்தால் நல்ல பலன்களே நடக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்ப உதாரணமாக சனிக்கு 3, 6, 8, 12 இடங்களில் புதன் சுக்கிரன் மறைந்து விட்டால் சனி திசை காலங்களில் நன்மையான பலன்களை அளிக்காது என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. இதை குறித்து திசாபுத்திகளை ஆய்வு செய்ய வேண்டும். ஒரே ஒரு நிமிஷம் ஐயா, பிடிக்கணும் ஐயா. நேரம் குறைவா இருக்கிறதுனால இப்ப உள்ள காலகட்டத்துக்கு என்ன தேவை அப்படின்னா திருமணம் பத்தி அதிகமா தேவை. அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்களா? திருமண சம்பந்தமான டாபிக் இல்லமா இது? இது தசாபுதி சம்பந்தப்பட்ட விஷயம். அது கொஞ்சம் திருமணத்துக்கு. ஹலோ, நீங்க பேசலாம் சஞ்சய். ஐயா, விமச்சோத்திரி திசைக்கு 120 வருடம் சொல்லப்பட்டிருக்குங்க ஐயா. அஸ்தோத்திரி திசைக்கு 108 வருடம் சொல்லப்பட்டிருக்கு. பேசுங்க, பேசலாம். சக்கர திசைக்கு 118 வருடம் சொல்லப்பட்டிருக்குது. ஸ்ரீ திசைக்கு 92 வருடம் சொல்லப்பட்டிருக்குது. பிண்ட அம்ச திசைக்கு 117 வருடம் சொல்லப்பட்டிருக்கிறது. சஷ்டோத்திரி திசைக்கு 116 வருடம் சொல்லப்பட்டிருக்கிறது. தூவத்தோத்திரி திசைக்கு 112 வருடங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. பஞ்சோத்திரி திசைக்கு 105 வருடங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. சார திசைக்கு 36 வருடங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. யோனி திசைக்கு 32 வருடங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. மண்டூக திசைக்கு 67 வருடங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. மிட்ட திசைகள் எல்லாம் ஒரு தனிப்பட்ட ஜாதகங்களை பொறுத்து தசைகள் வருடங்கள் மாறுபடும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த தசாபுத்திகளில். அதே போல அடுத்த திசா காலங்களில் புத்திநாதகனாகிய ஒவ்வொரு புத்திகளிலும் போதகன், வேதகன், பாசகன், காரகன். போதகன் என்பவன் கொடு என்பவன், வேதகன் என்பவன் மறுத்து விடுகிறன் என்பவன், பாசகன் என்பவன் அதிகம் குடு என்பவன், காரகன் என்பவன் கர்ம வினை பயன்களுக்கேற்ப கொடு என்பவன். மகாதிசைக்கு போதகன் முதலியவர்கள். திசை சூரிய திசைக்கு போதகன் குஜகன், வேதகன் சுக்கிரன், பாசகன் சனி, காரகன் வியாழன். சந்திர திசைக்கு போதகன் குஜகன், வேதகன் சூரியன், பாசகன் சுக்கிரன், காரகன் சனி.
ராகு திசைக்கு போதகன் சனி, வேதகன் சூரியன், பாசகன் சனி, காரகன் சந்திரன். சனி திசைக்கு போதகன் சந்திரன், வேதகன் புஜகன், பாசகன் சுக்கிரன், காரகன் வியாழன். புதன் திசைக்கு போதகன் வியாழன், வேதகன் புஜகன், பாசகன் சந்திரன், காரகன் சுக்கிரன். கேது திசைக்கு போதகன் புஜன், வேதகன் சந்திரன், பாசகன் சுக்கிரன், காரகன் சனி. சுக்கிர திசைக்கு போதகன் வியாழன், வேதகன் சனி, பாசகன் புதன், காரகன் சூரியன். இதை 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 எடுத்தும் நீங்க வந்து பாத்தீங்கன்னா தசாபுத்தி பலன் சொல்லலாம். அப்படின்னா இந்த அடிப்படையிலையும் வந்து இப்ப சனி திசை நடக்குதுன்னா போதகன், வேதகன், பாசகன், காரகன் இவங்க அடிப்படையில நீங்க எடுத்து பலன் சொல்லும் போதும் அந்த பலன் வந்து ஓரளவுக்கு ஒரு 50% சரியா வருது என்னுடைய அடிப்படையில் எடுத்து பார்க்கும்போது. ஆனா நான் முன்னாடி சொன்ன பாத்தீங்களா, அந்த அந்த விஷயங்கள் குறித்து நீங்க ஆய்வு பண்ணிப்பாங்க. அதை நான் ஆய்வு பண்ணி மற்ற ஆளுங்களுக்கு நடைமுறை ஆகுதான்னு பார்த்தா அதெல்லாம் அப்படியே எக்ஸாக்டா பலன் நடக்குது. இப்ப அந்த ஜென்ம நட்சத்திரத்திலிருந்து ஒருத்தருக்கு திசையை நான் எடுத்து பலன் சொல்லிட்டு வரேன். ஆடியோ கட்டாயம் இருக்கு. ஜென்ம நட்சத்திரங்களுக்கு ஜென்ம நட்சத்திரத்திலிருந்து எடுத்து ஒருத்தங்களுக்கு நான் வந்து பாத்தீங்கன்னா பலன் சொல்லி வந்திருக்கிறேன். அப்ப அந்த பலன் சரியா வருது. ஜென்ம நட்சத்திரத்துக்கு கூட திசை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. நூல்களில் திசாபுத்திகளை குறித்து முக்கியமான நூல்கள் சஞ்சீத் ஓரா என்னும் நூலில் 32 வித திசாக்கள் இருக்கிறது. அது தமிழ்நாட்டில் போட்ட மொத்த புத்தகங்களிலும் ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும் பொழுது அதில் 1-2 திசைகள் தான் தமிழ்நாட்டில் புத்தகங்கள் இருக்கிறது. வேற எதிலுமே இல்லை. வேற என்ன குறித்து இதோட பேசுறாங்க? சாபுத்தி குறித்து பேசிட்டேன். கேக்குது கேக்குதுங்க. கேக்குது சார். அவரே நல்லா ப்ரிப்பேர் பண்ண நினைக்கிறேன். கொஞ்சம் பாருங்க சார். அதே போல வந்து பாத்தீங்கன்னா தசாபுத்திகளில் இன்னொரு விஷயம் முக்கியமா பார்க்கணும். ஒரு ஜாதகத்தில் திசாநாதன் 3 காலங்களில் மிக உன்னத பலன்கள் கொடுப்பான். அந்த 3 காலங்களிலும் அந்த 3 காலங்களும் சரியாக பயன்படுத்தினால் வாழ்வில் வெற்றி பெறலாம். அந்த 3 காலம் என்னென்ன காலம்? திசாநாதன், புத்திநாதன், அந்தரநாதன் 1, 5, 9 தொடர்புகள் வரும் பொழுது மிக உன்னதமான பலன்கள் நடைபெறும். மற்ற இரண்டாம் பாவகம் வரும்பொழுது 2ஆம் வீட்டு திசை நடத்தும் போது கூட உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்ல பலன் நடக்கும். ஆனா 1, 5, 9 திசா, புத்தி, அந்தரம் இந்த டச்சுகளில் வந்து பாத்தீங்கன்னா ஒருவருக்கு ஒரு தடவை தான் வரலாம், ஒருவருக்கு 2 தடவை வரலாம், ஒருவருக்கு 3 தடவை வரலாம். அதுல ஒருத்தனுக்கு வராமையும் போயிடலாம் ஒருத்தவங்களுக்கு. அப்ப இந்த 3 விதத்தில் யாராவதுக்கு சரியான அந்த எப்ப வரும் என்பதை பார்த்து கணித்து கொண்டு அந்த காலங்களில் நம்ம சரியாக பயன்படுத்தினால் வெற்றி பெறலாம். வேற என்னங்க ஐயா? பழைய காலத்து நூல் இருந்தா 10 நூல் சொல்லுங்க.
சரி சஞ்சீத், உங்களுக்கு நான் பேசுறது கேக்குதா? நான் பேசுறது அஸ்தமனம் குறித்து ஒரு ஆய்வு எடுத்துவோமா? சஞ்சீத், அவருக்கு நான் பேசுறது கேட்கலன்னு நினைக்கிறேன். வணக்கம். அதே போல நான் பேசுறது கேக்குதா உங்களுக்கு? நான் பேசுறது கேக்குதா? கேட்கலங்க ஐயா. என்ன இப்போ என் ஆடியோ எல்லாரும் கேக்குது, உங்களுக்கு கேட்கல. நீங்க வால்யூம் குறைச்சி வச்சிருக்கீங்களான்னு பாத்துக்கோங்க. ஒண்ணுமே கேட்கலங்க ஐயா. கேக்குதுங்களா? நீங்க பேசுறது கேக்குது, நான் பேசுறது உங்களுக்கு கேட்கல. உங்க ஆடியோ வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணுங்க. ரொம்ப நேரம் ஆயிடுச்சா? கேக்குதா? வரல. நான் பேசுறது கேக்குதா உங்களுக்கு? கேக்குதுங்க. இப்ப கேக்குது. உங்க வால்யூம் குறைச்சி வச்சிருக்கீங்க. சரி, இப்போ அடுத்த கொஸ்டின் செஷனுக்கு போலாமா? இல்லங்க, அஸ்தங்கத்தை அந்த திசையில அஸ்தங்கத்தை பத்தி ஒரே ஒரு ஆய்வு பண்ணுங்க. சரி, அதை பேசிடுங்க. இங்க மொபைலை பார்த்து பேசுங்க, வானத்தை பார்த்து பேச வேண்டாம், ஆடிக்கிட்டே பேச வேண்டாம். ஓகே, உங்களுக்கு புது எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஸோ முன் வந்து இது பண்றீங்க, பாராட்டுக்குரிய விஷயம். இங்க மொபைலை பார்த்து பேசுங்க. நம்ம வந்து சரிங்க ஐயா. ஒருவருடைய ஜனன ஜாதகத்தில் சூரியன் இருக்கும் இடத்தில் இருந்து ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள் உலவும் கிரகங்கள் தனது சக்தியை இழந்து விடுகின்றன என்று ஜோதிட ஞானிகள் உரைத்துள்ளன. இந்த அமைப்பு அஸ்தங்கம் என்றும் குறிப்பிடுகிறார்கள். எனவே ஜாதகருக்கு அனுகூலமான பலன்கள் அளிக்காது என்றும் அஸ்தங்கமடைந்த கோள்கள் குறைந்து போய்விடும் என்றும் கூறப்படுகிறது. இந்த முக்கியமான அமைப்பை பற்றி ஜோதிட நூல்கள் விரிவாக கூறியுள்ளன. சூரிய சித்தாந்தம் என்ற கிரந்தத்தில் சூரியனுக்கு எவ்வளவு தொலைவில் இருந்தால் இருபுறமும் அஸ்தங்க அடைகிறது என்பதை கூறப்படுகிறது. சந்திரன் 12 பாகைக்குள் இருந்தால் அஸ்தமனம், செவ்வாய் 17 டிகிரிக்குள் இருந்தால் அஸ்தமனம், புதன் 14 டிகிரியில் அஸ்தமனம், வக்கரகதியில் 12 டிகிரிக்குள் இருந்தால், குரு 11 டிகிரி பாகைக்குள் இருந்தால் அஸ்தமனம், 8 டிகிரி இருந்தால் வக்கரகதி, சுக்கிரன் 8 டிகிரியில் இருந்தால் அஸ்தமனம், 10 டிகிரிக்குள் இருந்தால் வக்ரகதி, சனி 5 டிகிரிக்குள் இருந்தால் அஸ்தமனம். மேல்நாட்டு ஜோதிடமும் சூரியனுக்கு இருபுறம் 8 பாகைக்குள் எந்த பாகம் இருப்பினும் அஸ்தமனம் என்று கூறப்படுகிறது. பொதுவாக அஸ்தமனமான ஒரு கிரகம் சக்தி குன்றி முழு பலத்துடன் செயல்பட முடியாத வேதை நிலைக்கு தள்ளப்படுது. அது நிச்சயமானதாகவே எடுக்கப்படுகிறது. இவை நீச்ச பலன்கள் அளிக்கின்றன. ஆனால் சுக்கிரனும் சனியும் இந்த அமைப்பு காரணமாக தங்கள் பலத்தை இழப்பது கிடையாது. சுக்கிரனும் சனியும் இந்த அமைப்பு காரணமாக தங்கள் பலத்தை இழப்பது கிடையாது என கருதுவோரின் ஐயா அவ்வளவுதாங்க ஐயா. முயற்சி இருந்தாலும் பாராட்டக்கூடிய விஷயம். இன்னும் மேலும் மேலும் உங்களை மேம்படுத்திக்கோங்க, மேலும் மேலும் உங்களை செழுமைப்படுத்திக்கோங்க. புது முயற்சி, இந்த இளைய வயசுல முன் வந்திருக்கீங்க. பட் இது இன்னும் நிகழ்ச்சி சிறப்பாக ஸோ யாராவது கேள்விகள் யாராவது கேட்கணும்னா கேட்கலாம். இன்னும் கொஞ்சம் அடுத்தடுத்த கூட்டங்களுக்கு நல்லா தயார்படுத்திக்கோங்க. கொஞ்சம் நம்ம நேர்ல பேசுறது வேறங்க ஐயா, முதல்ல நம்ம மீடியால பேசுறது வேற இல்ல.
நேர்ல பேசும்போது யாருக்கா இருந்தாலும் பதில் சொல்லலாம். சரி, ரைட். கன்னி முயற்சி தான் முதல் முயற்சி, கன்னி முயற்சி இது. சரி, பாராட்டுக்கள். இருந்தாலும் ஒரு ஒரு விஷய ஞானமுள்ள விஷயத்தை நீங்க கொடுத்துருக்கீங்க. வந்து கேள்வி கேட்டீங்கன்னா அதுக்கான விளக்கங்கள் என்னால தளத்துல ஒரு அன்பர் ஒருத்தர் பதிவிட்டிருந்தாரு, புத்தகத்தை பார்த்து படிக்கிறாரு அப்படின்னு. நான் தகவலுக்காக சொல்றேன், அவர் இந்த புத்தகம் எழுதுவதற்காக பதிப்பகத்துக்கு எழுதி கொடுத்த அந்த பேப்பரை தான் பார்த்து படிச்சுட்டு இருக்காங்க. அது அவங்களுடைய எழுத்துக்கள் தான். இல்ல, என்னுடைய புத்தகம் இப்ப நான் வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் வந்து ஆராய்ச்சிக்கு உட்பட்டு எழுதுனதுங்க ஐயா. இதெல்லாம் அதான், அது தகவலுக்காக பதிவிட்டு. சீனிவாசன், ஒரு பேசலாமா? கொஸ்டின் இருங்க, கொஸ்டின் செஷன் நான் வரிசையா கூப்பிடுறேன், ப்ளீஸ். ஓகே, சரி. லக்ஷ்மி தாஸ் ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்க, அவங்க அன்மியூட் பண்ணிட்டு அவங்களுடைய கேள்விகளை கேட்கலாம். ஐயா வணக்கங்க. வணக்கங்க ஐயா. இல்லைங்க, நல்ல ஒரு முயற்சி, நல்லா சிறப்பா இருந்தது. நீங்க பார்த்து படிக்கிறது அதெல்லாம் வேற விஷயங்க. பதட்டம் இல்லாம பேசுறது அந்த சிறப்பா இருந்திருக்கும். நல்லா இருந்துச்சுங்க. இதனுடைய மூல நூல் என்னன்னு ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா பரவாயில்லைங்க. நம்ம நிறைய புத்தகம் நீங்க பார்த்துதான் சொல்லிருக்கிறீங்க. கிட்டத்தட்ட ஒரே ஆனந்த நிலையம் என்ற புத்தக ஷாப்பில் ஆனந்த நிலையங்களா, பழமையான 100 புத்தகம் பிரிண்ட் செய்ய சொல்லியிருக்காங்க ஐயா. பிரிண்ட்டுக்கு நடைமுறையில் இருக்கு. ஓ சரிங்க. என்னென்ன புத்தகம்னா பிரம்ம ரகசிய ஜோதிட அரிச்சுவடி அப்படின்ற ஒரு புத்தகம் இருக்கு. ஓ சரிங்க. ஆட்சிபதி கம்பெனில போட்டது அது. ஓகேங்க. அது ரொம்ப பழமையான, மிக பழமையான, ஒரு 100 வருடத்துக்கு மேற்பட்ட புத்தகம். அதெல்லாம் இது நம்ம தளத்திலே கிடைக்குமாங்களா இல்ல ஆனந்த நிலைய புக் ஷாப் கிடைக்கும்? நான் காமிக்கிறேன் பாருங்க. கிடைக்காது, ஸ்டார் அகாடமி தளத்துல கிடைக்காது. ஆனந்த நிலைய விற்பனை இருக்கு. இந்த புத்தகங்கள் ஸ்டார் அகாடமி அலுவலகத்திலும் விற்பனைக்கு கிடைக்கும். அதான் கேக்குறேன். ஓகே ஓகேங்க. மொத்தம் எத்தனை புத்தகம் நீங்க போட்டுருக்கிறது? மொத்தம் வந்து 10 புத்தகங்க ஐயா. 10 புத்தகம் இப்ப வெளியே வந்துச்சுங்க. ஓஹோ, சரி சரிங்க ஐயா. ஆனா நான் சொல்ற கருத்துக்கள் உங்களுக்கு புரிஞ்சுதுங்களா ஐயா? ஐயா புரியுதுங்க. தாராபலனை மையப்படுத்தி நிறைய விஷயங்கள் எடுத்திருக்குது திசா புத்தியில. அதான் நிறைய ஊர்ல நீங்க கொண்டு வந்து மையப்படுத்தியாவும் திசா புத்தி பார்க்கலாம்னு சொல்லப்பட்டிருக்குங்க ஐயா. அதாங்க, தாராபலனை மையப்படுத்தி நிறைய வந்திருக்குது. 3, 7, 5, 11 இந்த இடங்களை பயன்படுத்தி நீங்க எடுத்திருக்கீங்க. இதோட தொடர்ந்து நம்ம ஆய்வு பண்ணும்போது நிறைய விஷயம் எடுக்கலாங்கிறது நல்லா தெரியுது. அஷ்டவர்க்க பரவல் குறித்து நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் பாத்தீங்களா? ஒரு திசாநாதன் 5-9 அதிக பரவல்கள் இருந்தா திசாநாதருக்கு இருக்கணும் அவசியம் இல்லைங்க ஐயா. அந்த பரவல்கள் அதிகமா 35 40 இருந்தா திசாநாதன் வலிமை கூட்டுகிறார்கள் அந்த 5-9 அதிபதிகள். என்னுடைய ஆராய்ச்சி திரிகோணத்தில் இருக்கும்போது நல்லா ஒரு பலன் கிடைக்குது. அந்த இடத்துல தொடர்ந்து ஆய்வு பண்ண நிறைய விஷயம் கிடைக்குன்னு தெரியுது. இதுல இருந்து நல்ல ஒரு முயற்சி பண்றீங்க. இன்னும் நீங்க நல்ல பிராக்டிஸ் எடுத்தீங்கன்னா விளக்கு நிறைய கொடுக்கலாம்னு எதிர்பார்க்கலாம். பேசுற விதத்துல இப்ப வந்து முதல் முறை. ஆனால் என்னுடைய ஆராய்ச்சி வந்து பாத்தீங்கன்னா திசாபுத்தி குறித்து ஒரு 6 வருடங்களுக்கு மேல இந்த 32 கலெக்ட் பண்ணி எழுதிக்கிட்டு இருக்குங்க ஐயா. அதாங்க, இதை நான் பார்க்கும்போது தெரியுது, நீங்க பேசும்போதும் புரியுது. நிறைய விஷயங்கள் இருக்குது. பட் போதுமான அந்த பதட்டங்கள் மட்டும்தான் இருக்குது. பயிற்சி எடுத்துங்க, நிறைய கிடைக்கும். ரொம்ப சந்தோஷம். நன்றிங்க. நன்றி. ஹலோ சார், ராஜேந்திரன் சார், நீங்க அன்மியூட் பண்ணிட்டு உங்க விஷயங்களை கேட்கலாம் சார். கேட்கறதுக்கு வணக்கம் சார். சீனிவாசன் சார், ரொம்ப நாள் பொறுத்து நான் மீட்டிங் வந்திருக்கேன். உடம்பு சரியில்லை, இடையில உடம்பு சரியில்லை, கொஞ்சம் ஃபிராக்சர் எல்லாம் ஆச்சு. உங்களை பற்றி ஒரு சின்ன அறிமுகம் சொல்லிடுறேன். இந்தியன் கவுன்சில் ஆஃப் ஆஸ்ட்ராலஜி ஸ்டடீஸ், ஸோ அதனுடைய பேராசிரியராக இருந்தவங்க ஹைதராபாத்ல இருக்காங்க. வயது முதிர்வு, உடல் ஆரோக்கியம், இவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் நம்முடைய ஸ்டார் அகாடமியுடைய ஒரு வழிகாட்டியா இருந்துட்டு இருக்காங்க. ஸோ ஐயா ஏதோ சந்தேகம் கேட்குறாங்க. ஐயா நீங்க கேட்கலாம். வணக்கங்க. வணக்கம் வணக்கம். சஞ்சித்துங்களா உங்க பேரு? சஞ்சித் குமார். ஓகே ஓகே. நீங்க எங்க இருக்கீங்க தெரியும்? மெட்ராஸ்ல இருக்கீங்களா? ஆமாங்க ஐயா, சென்னையில இருக்குங்க. ஓகே ஓகே. மெட்ராஸ்ல இருந்து நான் மெட்ராஸ் வரும்போது உங்களை பாக்குறேன் கண்டிப்பா. ஆர் ஐ வில் லெட் அஸ் மீட் இட். ஆக்சுவலா நான் வந்து சந்தேகம்ன்றது ஒண்ணு இல்லை, அருமையான முயற்சி. அதாவது எப்படின்னா, ஒரு புத்தகம் எழுதுகிறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. இது
நான் கூட எத்தனையோ நோட்ஸுங்க எடுத்திருக்கேன், எத்தனையோ புக்குங்களுக்காக ரெடி பண்ணியிருக்கேன். அதுக்கு வந்து எவ்வளோ முயற்சி எடுக்க வேண்டியது இருக்கு அப்படிங்கிறது ஒண்ணு. ரெண்டாவது என்னன்னா, ஒவ்வொரு முறை எழுதும் பொழுதும் அது புத்தகமா வரும் பொழுது அது சரியா இருக்கா அப்படிங்கறது வந்து ஒரு பல முறை நீங்க அதை செக் பண்றீங்க. ஸோ எங்க என்னன்னா, இன்னைக்கு எல்லாமே பண்ணிருக்கீங்க. ஒண்ணு என்னன்னா, என்னுடைய அட்வைஸ் என்ன அப்படின்னா, ஒரு சப்போஸ் வலைத்தளத்துல வரும் பொழுது, ஏன்னா இது இப்போ ஸ்டார் அகாடமின்னா ஒரு ரெப்யூட்டடான ஒரு ஆர்கனைசேஷன், பெரும்பாலும் தெரிஞ்சவங்க வர்றாங்க. நீங்க கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணுங்க. ப்ரிப்பேர் பண்ணுங்க. என்னன்னா, நான் பார்த்தேன் நீங்க இந்த நோட்ஸுங்கெல்லாம் நீங்க படிக்கும் போது உங்க ஆராய்ச்சின்னும் போது நிறைய பண்ணிருக்கீங்க. உன்னப்பிலேயே அது வந்து ஒரு பாராட்டக்கூடிய ஒரு விஷயம். ஆனா இங்க வரும்போது என்னன்னா, ஒரு பெரிய வரேன் நான் சொல்லி முடிச்சிடறேன். இங்க வரும்போது ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு வர்றாங்க. ஸ்டார் அகாடமி அப்படின்னும் போது ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு வர்றாங்க. நீங்க நட்சத்திரத்தை வச்சு எடுத்துங்க பாத்தீங்களா, நட்சத்திர தசா ரிலேஷன் அது இதெல்லாம் எடுத்துங்க இல்லைங்களா. நட்சத்திரத்தை வந்து தாராபலன்னு சொல்லுவாங்க. தாராபலத்தை வச்சு தசையை வந்து இன்டர்பிரேட் பண்ணது அருமையான 32 தசை. பராசரா சொன்ன 32 தசைகளுமே 2-3 தசைகளை தவிர்த்து மற்றதெல்லாம் கண்டிஷனல் தசைன்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த ஜாதகம் இப்படி இருந்தால் இந்த தசையை நாம உபயோகப்படுத்தணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஒரு பாயிண்ட்டை நீங்க மென்ஷன் பண்ணீங்கன்னா ரொம்ப அருமையா இருந்திருக்கும். ஒண்ணு அது நல்லா இருந்துச்சு. அதாவது நீங்க இவ்வளவு படிக்கிறது என்னன்னா, மண்டூக தசாங்கிறது ஒரு கண்டிஷனு, அஷ்டோத்திரி தசான்றது ஒரு கண்டிஷனு. பொதுவா எல்லாருமே பாக்குறது வந்து இம்சோத்திரி தசா. காலச்சக்கர தசா அது ஒரு கண்டிஷன்ல பார்ப்பாங்க. அதே போல நட்சத்திர தசான்னு அருமையா இருக்கு. அதாவது ஒண்ணு மட்டும் உங்களுடைய முயற்சிகள் பாராட்டக்கூடியது, அது மட்டும் நான் சொல்றேன். ரெண்டாவது வந்து அடுத்த முறை வரும்போது கொஞ்சம் ஏற்கனவே வீட்லயே ஒரு பேசி முயற்சி பண்ணுங்க. ஏன்னா இங்க வந்து நீங்க படிக்கும் பொழுது என்னன்னா, தடப்படும் பொழுது என்ன ஆகுதுன்னா, அந்த கூட்டத்துல இருக்கிறவங்க ஒரு மாதிரி ஐயோ இருக்கு ஒன்னும் தெரியலன்னு நினைப்பாங்க. ஆனா உங்களை ஃபாலோ பண்ணவங்களுக்கு அது நான் கேட்டுட்டே தான் இருக்கேன். நீங்க சொல்றது உங்களுக்கு விஷயம் இருக்கு, அந்த விஷயத்தை எப்படி கொடுக்கறதுங்கிறது தான் கொஞ்சம் பிரச்சனை. அதை நீங்க வளர்த்துக்கலாம். அண்ட் உங்க ஆராய்ச்சியை தொடரட்டும். அந்த புத்தகங்களும் வந்து கூடிய சீக்கிரத்துல வெளிவரட்டும். கண்டிப்பா நான் அதுக்கு தேவையான அட்வைஸ் நான் சென்னை வருவேன். சென்னை வந்து உங்களை பார்த்து சொல்றேன். ஒண்ணும் இல்லை. ரெண்டாவது இன்னொரு பாயிண்ட் என்ன அப்படின்னா, நீங்க இந்த தசையை பத்தி எடுத்து சொல்லும் போது ஒரு 2-3 சார்ட்டுங்களாவது, அதாவது ஒரு ஜாதகத்தை பக்கத்துல வச்சுக்கிட்டு இதனுடைய எக்ஸாம்பிள், சப்போஸ் உதாரணமா நீங்க வந்து நட்சத்திரம் அஸ்வினில இருந்து கிருத்திகை 3வது நட்சத்திரமா வருதுன்னும் போது நீங்க உடனே ஒரு சார்ட் போட்டு பார்த்தீங்கன்னா, கேட்கறவங்களுக்கு வந்து ஓகே அஸ்வினி முதல் நட்சத்திரம், கிருத்திகை 3வது நட்சத்திரம், அப்புறம் அந்த தசா பேட்டர்ன்ல இப்ப இது வந்துச்சுன்னா அதனுடைய ஒரு 1, 3, 5, 7 தசைகள் நல்லது கிடையாது. 2, 4, 8, 9 ரொம்ப நல்லது, அந்த தசை நடக்கும். இது வந்து அவங்களுக்கு பிக்சரைசேஷன், அதாவது கேட்கறத விட வந்து ஒரு படத்தை பார்த்து புரிஞ்சுக்கிறது, ஒரு அப்சர்வ் பண்றது நல்லா இருக்கும். இது ஒரு அட்வைஸ் தான் உங்களுக்கு, இது வந்து தப்பா நினைக்காதீங்க. வளரக்கூடிய வயசுல இருக்கிறீங்க. என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. தேங்க்யூ ராஜேந்திரன் சார், உங்க பார்ட்டிசிபேஷன் அண்ட் யுவர் வேல்யூபிள் கைட்லைன்ஸ். கேக்குதா? ரைட் சார், தேங்க்யூ வெரி மச். உங்க பங்களிப்புக்கு உங்களுடைய நன்றி சார். நன்றி. வேல்யூபிள் கைட்லைன்ஸ்க்கும். அதாவது ஸ்டார் அகாடமியோட இன்டென்ஷன் வந்து வெல் பீப்புள் அழைச்சி பேசணும் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், இது ஏதோ விளம்பரம் மட்டுமே, நல்லா தெரிஞ்சவங்களை மட்டுமே நம்ம அழைச்சி பேசுறதுல புதியவர்களை ஊக்கப்படுத்த முடியாம ஆயிடும். இல்ல அருமை சார். இல்ல உங்களுடைய முயற்சி பத்தி நான் தவறே சொல்லல, ஜெனரலா என்ன அவருக்கு அட்வைஸ் பண்றேன். மெசேஜ் போட்டிருந்தாங்க. அவரு வெல் ப்ரிப்பேர்டு பண்ணித்தான் அவர். என்னுடைய கேமரா கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகுது, நான் இன்னொரு இதுல பேசிட்டு இருக்கேன். ஆக்சுவலா வெல் ப்ரிப்பேர்டா இருந்துதான் பண்ணணும் அப்படின்னா சில நேரங்கள்ல சங்கடங்கள் வருது. ஸோ விஷயம் இருக்கு. பட் அவங்க போன வாரம் பேசுன நம்ம பரந்தாமன்னு ஒருத்தங்க பேசுனாங்க. அவங்க ஒரு புது விஷயத்தை கொண்டு வந்தாங்க. பட் அவங்களுக்கெல்லாம் கேமரா முன்னாடி அனுபவமோ பரிச்சயமோ இல்லை. அப்படி இல்லாத பட்சத்தில் என்ன பண்ண இருக்குன்னா,
நாம தான் அவங்கள மோட்டிவேட் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ அந்த அடிப்படையில் நம்ம சஞ்சீத் வந்து பெரிய எக்ஸ்பீரியன்ஸ்ன்னு சொல்லலாம். அவர்கிட்ட பொட்டன்ஷியல் இருக்கு, விஷயம் இருக்குன்றதுனால நம்ம அழைச்சிருக்கோம். ஸோ ஒரு அனுபவங்கிறது எப்படி வரும் அப்படின்னா பழக பழக தான் வரும். தண்ணியில் இறங்காமல் நீச்சல் கற்றுக்கொள்ளவே முடியாது. ஸோ நீச்சல்லாம் கற்றுக்கிட்ட அப்புறம் நம்ம அவரை ஒவ்வொருத்தரையும் அழைக்கிறது என்பதிலையும் ப்ராக்டிக்கலாக சிக்கல் இருக்கு. ஸோ இது எல்லாரையும் ஊக்கப்படுத்துகிற தளம். ஸோ அவர் கொஞ்சம் முன்னாடி விஷயம் இருந்தாலும் அது பேசுகிற முறைகள், ஏன்னா ரொம்ப இளைஞர். ஸோ அந்த இளமைக்குரிய அந்த இதெல்லாம் இருக்கத்தான் செய்யும். ஸோ இன்னும் வளர வளர அவர் இன்னும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணி விஷயங்களோட கொண்டு வருவாருங்கிறத ஸ்டார் அகாடமி உறுதியாக நம்புது. உங்கள் எல்லாருடைய விருப்பங்களையும் ராஜேந்திர சாருடைய வேல்யூபிள் கைட்லைன்ஸோட நிச்சயமாக அவர் ஃபாலோ பண்ணுவாருங்கிறத அஷூரன்ஸ் கொடுக்குறோம். அடுத்து வேற யாராவது கேட்கறதுனா கேட்கலாம். ஹலோ, சொல்லுங்க ராதாகிருஷ்ணன். என்ன வணக்கம் சார். சொல்லுங்க. வணக்கம். அதாவது ஒரு கொஸ்டின் வந்து கேட்கும். அதுக்கு அவங்க இந்த லக்ன வாரிய திசை கேட்டாங்க, சொன்னாங்க இல்லையா? லக்ன வாரி லக்னத்துல உள்ள நட்சத்திரத்தினுடைய திசை எடுக்கலாம் எப்படி அப்படிங்கிற இதை சொல்லலையே அவரு. ஹலோ, கேக்குதுங்களா? நீங்க பேசுறத விட்டு விட்டு கேக்குது. அப்படியா? ஹலோ, அதாவது லக்னத்து நட்சத்திரத்திலிருந்து திசை பார்க்கலாம் என்று சொன்னார்கள் இல்லையா சஞ்சீத் அவர்கள்? சொல்லுங்க. ஹலோ, சொல்லுங்க சார், கேக்குது, சொல்லுங்க. அந்த லக்ன நட்சத்திரத்திலிருந்து திசை எடுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அது எப்படி அப்படிங்கிற அமைப்பு சொல்லலையே. இப்ப நட்சத்திரம் சந்திர நட்சத்திரம் வந்து பஞ்சாங்கங்கள்ல வந்து அந்த நாளிகைகள் குறிப்பிட்டிருக்குது. அதை வச்சு திசாபத்தி பேலன்ஸ் பிறந்த நேரத்துக்கு எடுக்கிறோம். அதே போல லக்னம் நட்சத்திரத்துல இருந்து இத்தனை டிகிரி அப்படிங்கிறது மட்டும்தானே வரும் நட்சத்திரத்துக்கு. பேலன்ஸ் திசைங்கிறது எப்படி எடுக்கிறது? ஐயா இதுதாங்க ஐயா, இதை நான் புத்தகத்துல குறிப்பிட்டிருக்கேன். அப்படியா? இல்ல அதான் அது எவ்வாறு எடுப்பதுங்க ஒரு சிம்பிளா ஒரு இது சொல்லுங்க. லக்னம் லக்னம் ராசி இந்த ரெண்டுத்துல ஏதாவது ஒரு நட்சத்திரம் தான் வலிமையா இருக்கும். சரி, என்ன சொல்றாரு சத்யசாரியம், இதுல இருந்து எது வந்து வலிமையா இருக்கோ அதுல இருந்து நீ திசையை கணக்கு பண்ணுன்னு சொல்லு. வலிமை வச்சு ஒன்னா கணக்கு பண்ணா எப்படி பலன் சரியா வரும்னு கேட்க. இப்ப ஒரு உதாரணமா நம்ம எடுத்துப்போம். இப்ப வந்து பாத்தீங்கன்னா ரிஷப லக்னம், ரிஷப லக்னத்துல சந்திரன் உச்சம் பெறுவார்னு வச்சுப்போம். இந்த உச்சம் பெறுவது அங்க வந்து இப்ப ஏதோ ஒரு நட்சத்திரத்தை தான் உச்சம் பெறுவார். அந்த நட்சத்திரத்தின் அடிப்படையில் உச்சம் பெறுற காரணத்தினால அந்த லக்ன நட்சத்திரமா நீங்க வந்து பலன் எடுக்கலாம்னு சொல்லுது. அதுதான் வலிமையா இருக்கும். இப்ப ராசி வந்து உச்சம் பெறாத கிரகங்களோ இப்ப எதுவுமே இல்லைன்னா அதுல நீங்க பலன் எடுக்க கூடாது, சரியா வராதுன்னு சொல்லுது. இப்ப நீங்க வந்து பேலன்ஸ் எப்படி கணிக்கிறது இங்கதான் கேட்கிறேன். அதுதான் டிகிரி வைஸ்ல தான் எடுக்கணும். டிகிரி வைஸ் அதை வச்சுதான் எடுக்கணும். அதுக்கு புத்தகங்கள் தனிப்பட்ட முறையில் நான் போடுவேன். அது இருக்கு என்கிட்ட எழுதி வச்சுக்கிறேன். ரைட், ஓகே ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ. ஐயா வணக்கம். ஐயா வணக்கங்க ஐயா. சொல்லுங்க மேடம். ஐயா இப்ப வந்து நம்ம யோக தசைன்னு தெரிஞ்சுக்கிறது எப்படின்னா அது இந்து லக்கணமா இருக்கணுமா, இல்ல இது இப்ப வந்து 6வது தசை வந்தா 2 4 6 யோக தசைன்னு சொன்னீங்க இல்லீங்களா மேடம்? அப்படி எடுத்துக்கலாம் மேடம், அது சரியா வரும். அது அப்படிங்கும் போது அப்ப 1 5 9 அந்த மாதிரி தசை வந்தா அது எப்படியாப்பட்ட பலனை கொடுக்கும் அப்படிங்கிறது இப்ப மூல திரிகுணங்கிறது நம்ம பெஸ்டா சொல்றோம். ஆனா தசைன்னு வரும்போது தாராபல அடிப்படையில தான் எடுக்கணுங்கிறீங்களா? ஆமா மேடம், தாராபலன் தசை நடக்குது. ஆமா, தாராபலன் எடுக்கணும். நீங்க அந்த தாராபலனை கூட தசைன்னு சொன்னீங்க. ஆமா இல்லைங்களா? தாராபலனை நட்சத்திர வாரியா தான் இது வரைக்கும் பிரிச்சிருக்கிறோம். ஆனா நீங்க வந்து அந்த தாராபலனை தசையாவும் எடுத்துக்கலாம் நீங்க. ஆமா, இப்ப எனக்கு வந்து சம்பத்தாரையில திசை ஓடுது மேடம். அப்படி ஓகே. இப்ப 6ஆம் தசையா 6வது தசை நடக்குதுன்னா அது இந்து லக்கணமாகி மகரத்துல இருந்து லக்கணத்துக்கு 12ஆம் இடமா இருந்தால் கூட அது யோக தசைன்னு எடுத்துக்கலாமா? கண்டிப்பா எடுத்துக்கலாம் மேடம், யோக தசை எடுத்துக்கலாம்.
இப்ப கும்பலக்கணமும் சிம்ம ராசியும் நீங்க வேதைக்குரியவன் சூரியன் சொல்றீங்க, போதகன் சனிய சொல்றீங்க. சனி ரிஷபத்துல இருக்கிறாரு. இது வர்க்கோத்தமம் ஏறி 30% நான் சொன்னது இந்த வேதகன் போதகன் பாசகன்ற அந்த காரகன்றது அதிகபட்சம் ஒரு 30% 50% தான் வேலை செய்யுது. ஆனா நான் முன்னாடி சொன்ன பாத்தீங்களா அந்த கருத்து தான் அதிகமா உதவிகரமா இருக்கு, பயன்பாட்டுக்கு வருது. அப்படிங்களா? இப்ப நம்ம ஒரு தசையில இதுதான் எனக்கு யோக தசைன்னு நான் எடுத்துக்கணும்னா கிரகங்களின் வலிமை அடிப்படையில இது யோக தசைன்னு எடுக்க முடியுமா? தசை அடிப்படையில 6ஆம் தசை 5ஆம் தசை அப்படிங்கிற அடிப்படையில வருமா? நட்சத்திர அடிப்படையில நீங்க ஒரு நட்சத்திரத்துக்கு இப்போ ஒரு பொதுவா நீங்க எந்த ஜென்ம நட்சத்திரமா பிறந்தாலும் சரி, லக்னமும் ஒரு நட்சத்திரத்துல மகம் இப்பங்கய்யா மகம் கும்ப லக்கணம் அப்படிங்கும் போது நீங்க சொல்ற போது 9க்குரியவனும் 10க்குரியவனும் ஒன்னா இருந்து செவ்வாய் தசையில எனக்கு யோகத்தை கொடுத்தாங்க. அப்படி இருந்து இப்ப ராகு தசை தான் உங்களுக்கு வலிமையா இந்து லக்கணப்படியும் அது வராங்க. ஆனா அவர் 12ஆம் இடத்துல இருந்தாலும் மகரத்துல இருக்கிறார் ராகு. ஆனா இது சுயபுத்திலே அவரு நல்லதை கொடுத்தாரு, ஒரு வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கிறாருங்கும்போது நீங்க சொன்ன விதம் எப்படி இருந்ததுன்னா அவங்க சுயபுத்தியில கொடுக்கும் போது அந்த திசை யோக திசையா இருந்தால் மற்ற கிரகங்களின் பார்வை அடிப்படையில உங்களுக்கு அந்த தசை முழுவதும் நல்லது செய்வாங்க. பாதகம் செய்யறவன் கூட செய்ய மாட்டான். ஆமா மேடம். அது கரெக்ட் தான். அது அப்படித்தானே எடுக்கணும்ங்கிற அப்படிதான் எடுக்கணும். ஏன்னா பழைய நூல்கள்ல அப்படிதான். இப்ப நீங்க சொல்லுங்க அந்த யோக தசைய நம்ம கண்டறிகிறது வள்ளி மேடம் அவங்க பதில் சொல்லிட்டு இருக்காங்க. சரியா கேட்கல நினைக்கிறேன், கொஞ்சம் அவங்க பேசட்டும். சொல்லுங்க. அவங்க சொல்லுங்க மேடம். என்ன மேடம் எப்படி எடுக்கணுமா? ஒண்ணு இல்ல மேடம், சொல்லுங்க. ராஜயோகம் கொடுக்கக்கூடிய கிரகங்கள்னு இப்ப இருப்பாங்க மேடம். இப்ப ரிஷப லக்னத்துக்கு 9, 10 அதிபதிகள் ராஜயோகம் கொடுக்கக்கூடிய கிரகங்கள் மேடம். இந்த அதிபதிகள் உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு திசாநாத சம்பத் தாரையிலையோ இல்ல பாத்தீங்கன்னா ஒரு இந்த தாரையில இருக்கும்போது யோக பலன்கள் நடக்குது மேடம். என்னுடைய ஆராய்ச்சியில் நான் பார்த்துட்டு தான் இருக்கேன், நடக்குது. அதே போல பாத்தீங்கன்னா நீங்க என்ன மேடம் கேள்வி கேட்டீங்க? என்ன கேள்வி கேட்டாங்க? அதான் மேடம், யோக காரகனாக வரக்கூடிய கிரகம் அதோட யோக நல்ல ஸ்தானங்களில் அமர்ந்தால் அடுத்த கெட்ட கிரகங்களை வந்தா கூட அந்த புத்தி காலங்கள் கூட பாத்தீங்கன்னா யோக பலன்களாவே நடக்குது மேடம். இதுல மாற்று கருத்து சந்தேகத்துக்கு இடம் இல்லை. நல்ல பலன்களே நடக்குது. என்னுடைய ஜாதகத்தை நான் அதை பார்த்து ஆய்வு பண்ணிக்கிட்டு இருக்கேன் மேடம். அடுத்த புதன் இப்ப எனக்கு 12ல மறைஞ்சா கூட இப்ப யோகக்காரங்க நல்ல நிலைமையில இருக்கும்போது அந்த திசைகள் அடுத்தடுத்த புத்தினாதனால ஒண்ணும் பண்ண முடியல மேடம். நல்ல பலன்களே கொடுக்குது. நீங்க அன்மியூட் பண்ணுங்கம்மா. வள்ளி மேடம் நீங்க அன்மியூட் பண்ணுங்க. சொல்லுங்க. இப்ப சொல்லுங்க. ரைட். சொல்லுங்க. நீங்க அவங்க கேட்ட விஷயம் உங்களுக்கு பதில் வந்துருச்சு இல்லையா? மியூட் பண்ணிட்டீங்க. சரி. இல்லங்கய்யா, நான் அதுல அவரு கொஞ்சம் பேசினா நல்லா இருக்கும்னு சொன்னேன். ஆமா, நீங்க ஏதாவது உங்களுக்கு சரி இப்ப பேச சொல்லுங்க. சொல்லுங்க. நீங்க என்ன கேட்டீங்கன்னு கேக்குறாங்க அவங்க. இப்ப எல்லாருக்குமே இந்த தசை யோக தசைன்னு கண்டுபிடிக்க முடியாது இல்லைங்களா? அப்படிங்கும் போது இப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா 1ஆம் திசை 2ஆம் திசைங்கிறதுல சொல்லுங்க ஐயா. சீனிவாசன் சார் 2, 4, 6 இல்ல அவங்க என்ன சொல்லுங்க தசைகள் வந்தா சொல்லுங்க. அம்மா கொஞ்சம் நீங்க பதில் சொல்றவங்க சொல்றாங்களான்னு அப்சர்வ் பண்ணிட்டு பேசுங்க. அவங்க பேசுவோம் 2 பேரும் பேசுனா குறுக்கிடா இருக்கு. ஒரு நிமிஷம் சொல்லுங்க ஐயா. முத அவங்க அடுத்த கேட்கிற விஷயத்த உள்வாங்கிக்கோங்க. இடையில பதில் சொல்ல வேண்டாம். முடிச்ச பிறகு நீங்க பதில் சொல்லுங்க. சரிங்க. ராஜேந்திர சார் சொல்ல வந்தாங்க. பள்ளி மேடம் என்ன கேக்குறாங்க அப்படின்னா சஞ்சித் சொன்ன பாயிண்ட் தான் அவங்க கேக்குறாங்க. அதாவது யோக தசை அப்படிங்கறது எப்படி எடுக்கிறது ஒண்ணு, ரெண்டாவது இந்த யோக தசானாலும் 12ல இருந்தா கூட பலன் கொடுப்பானா அப்படின்ற 2 கேள்விதான் அவங்க சரியா சொல்ல முடியலன்னு நான் நினைக்கிறேன். அதுக்குதான் பதில் கேக்குறாரு சஞ்சித் கேளு. சொல்லுங்க. 12ல இருந்தா அப்படின்னு நம்ம 12ல இருந்தா கொடுக்க மாட்டோம் மேடம். யோக தங்களுடைய ஸ்தானங்களில் இப்ப நல்ல ஒரு வலிமை நிலையில ஆச்சோ உச்சமோ தங்களுடைய ஸ்தானங்கள் நல்ல ஸ்தானங்கள் இருக்கும்போது அந்த தசாநாதன் அடுத்தடுத்து வர புத்திநாதர்கள் போலயே பலன் கொடுக்குறாங்க. தசாநாதன் போலயே புத்திநாதர்களும் பலன் தராங்க. அது புத்திநாதர்கள் கெட்ட இடங்கள் இருந்தா கூட
தசாநாதனோட பலன்களே வழங்குறாங்க மேடம். இது ஒரு விதி. ஓ, ஓ. தாராபலனும் ஒரு விதி இருக்கு. அந்த விதியும் நீங்க பார்க்கலாம். அந்த விதி எனக்கு ஓகே, முதல் கேள்விக்கு ஓகே. அந்த யோக தசைன்னு இப்ப சொல்றீங்கல்ல, இந்த தசை ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு யோக தசை வரும்னு ஒண்ணு சொல்றீங்க. இப்ப அதுல எவர் சுபரா இருக்கிறாரோ அவரோட தசையை தான் யோக தசைன்னு எடுத்துக்கிறதா, இல்ல இந்து லக்கணப்படி வரபடி அந்த தசையை யோக தசைன்னு எடுத்துக்கிறதா? இந்து லக்கணப்படியெல்லாம் வந்து இப்போ நீங்க வந்து தோசை அது வந்து பாத்தீங்கன்னா திசா வந்து யோக தசையா நீங்க எடுக்கக்கூடாது. இந்து லக்கணம்லாம் வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு லக்னம் தான். தன லக்கணத்தை குறிப்பிடறதுக்கு தான் இந்து லக்கணம். ஓகே, அப்படின்றதுனா அந்த இந்து லக்கணத்தை உச்சம் பெற்ற கிரகமோ ஆட்சி பெற்ற கிரகமோ பார்க்கும்போது விசேஷமான பலன்கள் நடைபெறும் தான் சொல்லப்பட்டிருக்கு தவிர்த்து அதுல அந்த லக்னத்தை வச்சு நீங்க திசையா கணக்கு பண்ணக்கூடாதுன்னு தான் சொல்லுது பல நூல்கள்லாம். சரி சரிங்க ஐயா. இப்ப வந்து ராகுக்கு வந்து எந்த எதுவுமே இல்ல, அவர் தன்னுடைய இதுலதான் வேலை இது சார அடிப்படையில தான் வேலை செய்வாருன்னு சொல்றாங்க. இப்ப ராகு தசைக்கு வந்து எந்த இடமும் இது கிடையாது. அவர் எந்த வீட்டுல இருக்கிறாரோ அந்த வீட்டின் அடிப்படை நாதனை வச்சுதான் வேலை செய்வார் இல்லைங்களா? அப்படிங்கும்போது இப்ப ராகு தசை யோகமா இருக்கு அப்படிங்கறத எடுத்துக்கலாமா? கண்டிப்பா எடுத்துக்கலாம் மேடம். நீங்க சொல்ற கேள்வி எனக்கு வந்து நான் ஜாதகம் போட்டாதான் எனக்கு தெரியும் மேடம். நீங்க சொல்ற கேள்வி சரி, பரவாயில்ல. இல்ல நிறைய, ஏன்னா நாங்க எதிர்பார்க்கறது நிறைய சில, அதாவது விடை கிடைக்கிற மாதிரி எதிர்பார்த்தோம். நீங்க சொன்னதெல்லாம் சூப்பர் தாங்க ஐயா. சரிங்க ஐயா, நீங்க இன்னும் நிறைய எடுத்து நம்ம ஆஸ்ட்ராலஜிக்கு மறுபடியும் வாங்க. ஓகே, நன்றிங்க ஐயா. ஓகே மேடம், நன்றி மேடம். சஞ்சித் அவங்க மேடம் என்ன கேக்குறாங்கன்னா, ராகு இருக்கிற இடத்தோட ஆதிபத்தியத்தை கொடுப்பார். சோ ராகு இருக்கக்கூடிய ராகுடைய தசை அந்த வீட்டோட தசையா இருந்தா நல்ல பலன் கிடைக்குமான்னு கேக்குறாங்கன்னு நினைக்கிறேன். இல்ல, கண்டிப்பா நல்ல பலன் நடக்காது, நடக்கவே நடக்கும். சரி, ரைட், ஓகே. அடுத்து வேற யாராவது ஏதாவது கேட்கணுமா? ரைட், ஓகே. கிட்டத்தட்ட இப்போ ஒரு வித்தியாசமான முயற்சி, நிறைய புதிய விஷயங்கள் கொடுத்துருக்கார். கோபி ராமமூர்த்தி அதை ஹேண்ட் ரைஸ் பண்றாங்க. அன்மியூட் பண்ணிட்டு நீங்க உங்க விஷயத்தை கேட்கலாங்கய்யா. சார் நமஸ்காரம். சார் வணக்கம் சார். நல்ல முயற்சி ஒரு ஐயா பண்ணது. நன்றி சார். இந்த லக்னத்தினுடைய தாரையும் எடுத்து தசாபுத்தி பானும் பார்க்கும்போது இப்ப நட்சத்திர தாரையினுடைய தசாபுத்தி வருவது வந்து நமக்கு தெரியும். இப்ப வந்து புதன் எந்த தசை பிறந்திருக்காலும் அதுக்கு தமிழ் வரப்போகுது. இப்ப இந்த லக்னத்தை பார்க்கும்போது அந்த தசாபுத்திகள் வேறுபட போகுது. இப்ப நீங்க சொன்ன மாதிரி இந்த 1, 2 இந்த தாரா பலனுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம நட்சத்திரத்திலிருந்து 9ஆம் வகுத்து ஜென்ம நட்சத்திரத்திலிருந்து நட்சத்திர வகுத்து என்ன வருது 9 அந்த மீதியா தான் தாரா பலன். அந்த தாரா பலன் பிரகாரம் அது பலன் தரப்போகுதுன்னு சொல்லிட்டீங்க. இப்ப இந்த ஜென்ம லக்னத்துல இருந்து வர தசாபுத்திகளுக்கு எப்படி கால்குலேட் பண்றதுன்னு சொல்லியே, அந்த தசாபுத்திகள் மாறிச்சுன்னா அது என்ன பண்றது? இல்லங்க ஐயா, தசாபுத்தி கண்டிப்பா மாறாது. 100% நான் அதை வந்து வெளியிடுவேங்க ஐயா, கண்டிப்பா வெளியிடுவேன். என்னுடைய புத்தகங்கள்லாம் நீங்க மார்ச் மாசத்துக்கு மேல இந்த அத்தனை விதமான தசாபுத்தி முறைகளும் ஒவ்வொரு உதாரண ஜாதகங்கள் நடைமுறையில் இருக்கிற ஜாதகங்கள் குறித்து எல்லாமே உங்களுக்கு எழுதி வெளியிடுவேன். நான் புத்தகங்கள் வெளியிடுவேன். அப்படியா? ரைட், தேங்க்யூ. நன்றி ஐயா. உங்கள் பணி தொடரட்டும். வாழ்த்துக்கள். நன்றிங்க ஐயா. நன்றி. அடுத்து வேற யாராவது கேட்கணும்னா கேட்கலாம், அல்லது நிகழ்ச்சியை நிறைவு பண்ணிக்கலாம். சரி, ஓகே. இது அதாவது புதியவர் இருந்தாலும் விஷயம் உள்ளவர். புதியவருக்கு இந்த மேடையோ அல்லது பொதுமக்கள் முன்னாடி ஒரு இண்டிவிஜுவல் ஆரோஸ்கோப் டீல் பண்றது விதம் வேறு, ஒரு சபையில பேசுற விதம் வேறு. சில பேர் வருஷ கணக்குல ஜோதிடம் தனிநபர் ஜாதகத்தின் பலன் சொல்லிட்டு இருப்பாங்க. சபையில வரும்போது சிரமம் வரும். சபையில நிறைய பேர் பேசிட்டு இருப்பாங்க, பல கூட்டங்கள்ல பேசியிருப்பாங்க, வகுப்புகள் எடுத்திருப்பாங்க. ஆனா தனிநபர் ஜாதகத்துக்கு பலன் சொல்லும்போது அவங்களுக்கு சிரமம் வரும். இது இந்த விஷயங்கள் நம்முடைய அனுபவங்களை பொறுத்தது தான். அனுபவம் என்பதே நாம் ஒவ்வொரு விஷயத்திலும் கிடைக்கக்கூடிய பாடம் தான். ஸோ அந்த விதத்துல நம்ம சஞ்சித்துக்கு இது ஒரு முதல் அனுபவம், புதிய அனுபவம். முதல் அனுபவத்திலே ஒரு சக்சஸ்ஃபுல் பர்சனா நான் வந்துட்டேன் அப்படின்னு உலகத்துல ஒருத்தரும் சொல்ல முடியாது. பிறக்கிற எந்த குழந்தையும் அது நடைவண்டியை பிடிக்கிறதுக்கு முன்னாடி தடுமாறி எழுந்து தான் பண்ண முடியும். நான் பிறந்த உடனே ஓட ஆரம்பிச்சிட்டேன், தடுமாற்றமே இல்லை அப்படின்னு சொன்னா இட்ஸ் அவுட் ஆஃப் சயின்ஸ்.
ஸோ அதனால அந்த அடிப்படையில் சஞ்சித்தோட இந்த ஆக்கப்பூர்வமான பல முயற்சிகள் வரவேற்கப்பட வேண்டியது. அவருக்கு இது முதல் மேடை என்பதனால் அந்த மேடை அனுபவங்கள் குறைவாக இருக்கும். ஆனால் நாம இது நடிப்பதற்கான இடம் இல்லைன்றது எல்லாரும் தெரியும், விஷயத்துக்கான இடம். ஸோ அதனால அவர் சொல்லி இருக்கக்கூடிய தசாபுத்தி சம்பந்தமான விஷயங்களையும் ஒரு ஆழ்ந்த கருத்துக்களையும் ஆய்வுக்குட்பட்ட கருத்துக்களையும் நாம் உள்வாங்கிக்கிட்டு இப்படி ஒரு புதிய நபர் இந்த துறைக்கு ஒரு ஆய்வு மனப்பான்மையோட வந்திருக்கிறதை ஸ்டார் அகாடமி சார்பிலும் உங்கள் அனைவரும் சார்பிலும் அவரை வரவேற்று நிகழ்ச்சி இத்தோடு நிறைவு செய்கிறோம். நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைவருக்கும் ஐகாஸ் ராஜேந்திரன் சாருக்கும் மற்றும் ஜோதிட ஆண்டவர்களுக்கும் நண்பர்களுக்கும் வணக்கம் கூறி இத்துடன் நிகழ்ச்சி நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றி சார், நன்றி சார். நீங்க இந்த மாதிரி என்கரேஜ் பண்ணணும், யங்ஸ்டர்ஸ் என்கரேஜ் பண்ணாதான் அவங்க கொஞ்சம் வளருவாங்க. அருமை. ஆமா சார், ஏன்னா அதுல செய்யும், அதுல ஒண்ணு நல்லா பண்ணிருக்காரு. வெரி குட் அனாலிசிஸ். நம்ம அவர் போய் பவுடர் அடிச்சு மேக்கப் போட்டு நடிப்பதற்காக கூட்டு வரல, விஷயத்த கேள்விக்கு பதில் நல்லா சொல்றாரு. அதுல இருந்தே நான் அவருடைய ஆய்வு மனப்பான்மை. ஆமா ஆமா, நம்ம துறையிலேயே நிறைய பேர் அடுத்தடுத்து நீங்க எனக்கு வாய்ப்பு கொடுக்கும்போது நல்லா பேசுவோம், கண்டிப்பா பேசுவோம். நிச்சயமா யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க சஞ்சித். நீங்களே இதே ஸ்டார் அகாடமியில நல்ல அனுபவமாகி ஒரு முறை சப்ஜெக்டை வெளுத்து வாங்குறீங்க, உங்களோட ஸ்டார் அகாடமி துணை நிற்கும், கவலைப்படாதீங்க. உங்களுடைய ஆய்வு முயற்சிகள் மேன்மேலும் தொடரட்டும். அந்த விதத்தில் ஸ்டார் அகாடமியுடைய உதவிகள் ஒத்தாசைகள் எதுவும் தேவைனாலும் தொடர்பு கொள்ளலாம். நம்ம தளத்தில் இருக்கக்கூடிய பல அன்பர்கள் என்னுடைய ரெக்வெஸ்ட், இப்படி ஒரு புதியவர் இளைஞர் இந்த ஆய்வுத்துறைக்கு வந்திருக்கார். பல பேர் அவங்ககிட்ட ஏதாவது பாரம்பரியமான புத்தகங்கள் ஏதாவது இருந்தால் இந்த ஆய்வுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய பட்சத்தில் ஏதாவது இருந்தால் ஒன்று அவருக்கு நேரடியாகவோ அல்லது ஸ்டார் அகாடமி மூலமாகவோ அவருக்கு கொடுக்கலாம். இந்த விஷயங்கள் இப்படி ஒவ்வொருத்தரும் ஒரு துறை எடுத்து ஆய்வு பண்ணாதான் செழுமைப்படும், விஷயம் செழிப்பா இருக்கும். அல்லது ஃபோன் நம்பர் கொஞ்சம் சொல்லுங்க சார். சஞ்சித், உங்க ஃபோன் நம்பர் கொஞ்சம் சொல்லுங்க சார். 8220 சொல்லுங்க. 8220 ஐயா, சொல்லுங்க சொல்லுங்க. 97 என்ன 2829 ஐயா, 972829 972829 8220972829. ஸோ மெசேஜில் எல்லாருக்கும் டிஸ்பிளே பண்ணியிருக்கேன், பார்த்துக்கலாம். ஓகே, சரி. அந்த அளவில் இது ஒரு ஸ்டார் அகாடமி பொறுத்த வரைக்கும் அதாவது சரளமாகவோ சகஜமாகவோ வேகமாகவோ அப்படின்னு இல்லைனாலும் விஷயமாக நடந்த ஒரு ஆக்கப்பூர்வமான கூட்டம். இந்த முயற்சிகள் தொடரட்டும். இதே ஸ்டார் அகாடமி மேடையில் ஒரு மிக சிறப்பானதொரு உரையை சஞ்சித் நிகழ்த்துவார் அப்படிங்கிற நம்பிக்கையோட இன்றைய நிகழ்ச்சியை நிறைவு செய்யணும். சொல்லுங்க, என்ன சொல்ல வந்தீங்க? நான் என்னுடைய குறித்த விஷயங்களுக்கு நான் தான் அன்னைக்கு சொன்னேன், ரொம்ப கால அவகாசம் நம்மளால பேச முடியும். சரியான விஷயங்கள் சில விஷயங்களில் மூலமாக தெரிவித்திருந்தோம். ஏன்னா தசாபுத்தி குறித்து இவ்வளவுதான் அதிகமான ஆய்வே இதான், நான் சொன்னதுதான் அதிகமான ஆய்வு, இதுக்கு மேல இல்லை. ஓகே, நத்திங் இஸ் பேட், ஆல் ஆர் எக்ஸ்பீரியன்ஸ். எதுவுமே தவறு இல்லை, அனுபவம் தான். நீங்க இன்னும் மேடை பேச்சு விஷயங்களும் இன்னும் கொஞ்சம் இதை ஒரு அனுபவமா வச்சுக்கிட்டு அடுத்தடுத்து தயார் பண்ணிக்கோங்க. ஒரு சிறப்பானது ஒரு கூட்டத்தை ஸ்டார் அகாடமியிலேயே நடத்தலாம். ஓகே, நிகழ்ச்சியை தொடர்ந்து நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றி சார், நன்றி.